कपालिनी दुर्गा क्षमा शिवाधात्री सदा स्वाहा नमोस्तुते इल्लामल्ल நமது தசமகா வித்யை அம்பிகையின் பேர் அருள் துணை கொண்டு நமது ஆலயத்திலே சண்டி யாகமானது அம்பிகையினுடைய பரிபூர்ண பிரசாதத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக சண்டிகா தேவி ஆராதனை பண்ணனா கேட்டதை உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அந்த வகையில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறவும், கஷ்டங்கள் விலக வேண்டவும், நம்மளுடைய தாரித்ரியங்கள் அனைத்தும் விலகி சுபிக்ஷங்கள் பெருக வேண்டியும், நம்மளுடைய பாப்பங்கள் அனைத்தும் குறைய வேண்டியும் இந்த சண்டிகையினுடைய வழிபாடானது நம்மளுடைய முன்னோர்கள் துவங்கி இன்று பர்யந்தம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த சண்டியாகத்தை முன்னாடிலாம் பெரிய பெரிய ராஜாக்கள்னால் மட்டும்தான் செய்யப்பட்டு கொண்டிருந்தது இந்த சண்டியாகம். அதை இவ்வளவு சுலபமாக அம்பாளை வழிபடுவதற்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அம்பாள். அந்த சண்டியாகம் முதல்ல யார் பண்ணினா, இந்த சண்டியாகத்தினுடைய கதை என்ன? நேற்றைய தினம் சண்டி பாராயணம், சப்தசதி பாராயணம் நிறைவுற்றது. இன்றைய தினம் அந்த மந்திரத்தை கொண்டு ஹோமம் செய்ய போகிறார்கள். பொதுவாக பௌராணிகத்தை ஹோமம் பண்ணுறதுக்கு எங்கும் சாஸ்திரத்தில் பிரமாணம் கிடையாது. ஆனால் இந்த சண்டி சப்தசதியே ஹோமம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 700 மந்திரம்னு தான் பேர் இருக்குது, பேர் ஸ்லோகம் கிடையாது, மந்திரம்னு பேர். ஏன் அப்படின்னா இதில் பீஜாட்சரம் அடங்கி இருக்கும். அந்த பீஜாட்சரத்தை கொண்டு ஹோமம் செய்யும் நிகழ்வு இந்த சண்டியாகம். இந்த சண்டியை முதல்ல யாரெல்லாம் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, இப்போ முன்னொரு காலத்தில் சாவரணிக மன்வந்தரம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சுரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா மந்திரிகள் மற்றும் எதிர்நாட்டு ராஜாவினுடைய சூழ்ச்சியினால தன்னுடைய ராஜ்யத்தை இழக்கிறான். துரோகம் நடந்து ராஜ்யத்தை இழக்கிறான். அது மாதிரி வைசியன் வியாபாரி ஒருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய வியாபாரங்கள் அனைத்தும் நஷ்டமாகி அவரும் அப்போல்லாம் சிரமமாக எடுத்து ஒரு கஷ்டம் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டை நோக்கி நடந்து வந்துடுவாங்க. ராஜாவும் அது மாதிரி மனத்தை நோக்கி நடந்து வரும்பொழுது 2 பேரும் அந்த வியாபாரியும் அந்த ராஜாவும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுட்டு தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் பரிமாறிக்கிறாங்க. எனக்கு இது மாதிரி கஷ்டமாயிடுது, எனக்கு இது மாதிரி கஷ்டமாயிடுது. ராஜாவும் இந்த வயசு வியாபாரியும் பேசி அது அப்படியே அந்த பேசிட்டே நடந்து வரும்போது அந்த காட்டுல ரிஷி குடியில் அந்த ரிஷி குடியில் சுமேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷியினுடைய குடிகள். அங்க பார்த்ததும் மான்கள், புலி, மிருகங்கள் எல்லாம் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. அதை பார்த்ததும் அவருக்கு வியப்பு வருது. போய் அந்த ரிஷி கிட்ட பேசுறார். பேசி இது மாதிரி எங்களுக்கு கஷ்டமாயிடுது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை அப்படின்னு. அந்த சுமேதஸ் ரிஷி சொல்றார், மார்க்கண்டேயர் புராணம் எழுதியிருக்கார். அதுல அம்பாளுக்காக தனி பகுதியை வச்சிருக்கார். அதை வச்சு நீங்க பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றார். இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது அந்த மார்க்கண்டேய புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் தான். மார்க்கண்டேய புராணம் ரொம்ப பெருசு. அதுல ஒரு பகுதி தேவி பாகவதம். அந்த தேவி பாகவதற்கு 700 ஸ்லோகங்கள் அம்பாளை பற்றினதான குறிப்பாக எழுதியிருக்கார். அப்படி அந்த சண்டிகையை ஆராதனை பண்ணுவோம், சண்டிகையை பிரார்த்தனை பண்ணுவோம், கேட்டதை மக்களையும் உனக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு அந்த ரிஷி சுமேதஸ்ங்கிற ரிஷி ராஜாவுக்கு சொல்றார். அந்த ராஜாவும் அந்த வைசியரும் கேட்டுட்டு, சரி நம்ம சண்டிகை குருமுகாந்தமா மந்திரத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு உபதேசம் வாங்கிட்டு அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறா. சண்டிகையை பாராயணம் பண்றா. எத்தனை ஆண்டு காலம் பாராயணம் பண்றாங்கன்னா 5 ஆண்டு காலம் காட்டுல கிடைக்கக்கூடிய தண்ணி, பால் இதை மட்டும் குடிச்சிட்டு அம்பால வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 13வது அத்தியாயத்துல இதனுடைய பலனை சொல்லுவாங்க. இந்த 13 தேவி மகாத்மியம் 700 ஸ்லோகம் இல்லையா, 700 மந்திரம். இந்த 700 மந்திரத்தையும் 13 பாகமா 13 பார்ட்டு 13 பார்ட்டா பிடிச்சிருக்காங்க. 13 பார்ட்டுக்கும் ஒவ்வொரு அத்தியாய அதிதேவதையாக ஒரு அம்பாள் இருக்காங்க. அப்படி இந்த 13 பார்ட்டும் 3 கதையை நோக்கினதான ஒரு
பிரதம சரித்திரத்துல அம்பாள் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்றா. இரண்டாவது சரித்திரத்துல அம்பாள் 3 அசுரர்களை சம்ஹாரம் பண்றா. மூணாவது அத்தியாயத்துல மூணாவது சரித்திரத்துல உத்தம சரித்திரத்துல அம்பாள் நிறைய அசுரர்களை சம்ஹாரம் பண்றா. 3 கதையை நோக்கினதான இந்த ஒரு ஸ்லோகம். அதுல முதல் சரித்திரம் முதல் அத்தியாயம் விஷ்ணு மகாவிஷ்ணு ஆழ்கடல்ல யோகநிதிரையில ஆழ்ந்து இருக்கார். அப்ப அவர் காதல இருந்து 2 அசுரர்கள் வந்து ஜனிக்கிறார். விஷ்ணு கர்ணம் அலோபூதோ ஹங்கும் பிரம்மாணம் பூதோ சனாதிகமலை விஷ்ணு சுத்தோ பிரம்மா பிரஜாபதி. விஷ்ணுவுடைய காதில் இருந்து 2 அசுரர்கள் உத்பூதமாகி போர் புரியறதுக்கு வராங்க. சேர்ந்து விஷ்ணு கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போறது. எல்லாரும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அம்பாள் வந்து மகாகாளி சிந்திகியா அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை வதம் செய்ததாக இந்த பிரதம சரித்திரம் நிறைவடைகிறது. பிரதம சரித்திர ஹோமே விநியோகः. ஓம் நமः சண்டிகாயை. ஓம் ஐம் மார்க்கண்டேயோ வாச ஸ்வாஹா. சாவர்ணி சூர்யதனோ யோமனம் கதிரேட்டமஹ நிசாமோ துப்பத்தி விஸ்ராதி ததோ மம ஸ்வாஹா. யாம் பவேன சாமன்வந்தராதிபஹ சபுபவமஹாபாகஹ சாவர்ணிஸ்தனயோரவே ஸ்வாஹா. சாரோஜேதரே பூர்வம் திக்ரோதனோ ஸ்வாஹா. சோதோநாம ராஜாபு समस्ते श्रीमंडले स्वाहा. तस्मै तस्मै पिता पुत्राणि भवदान बहु शत्रु भूका गोला विध्वंसन सदा स्वाहा. स्नेह भवद्दे मदि प्रबलदं विनाः न्यूनेन हृदये गोला विध्वंसन स्वाहा. आयातो निर्देशादिभो भवते आक्रान्तस्य महाभागः तस्तदा प्रबलार्भे स्वाहा. मातेर बलिवृदुटे दुर्बल सुरात्मिः कोशोबलं जावरदन्ता विश्ववे स्वाहा. गया व्यादेन हतस्वायं सुभूपतिः एकाकी हयमारिभ्य जगावगहनं वनं स्वाहा. सहस्राश्रम मद्राक्षि दुर्दशमे स्वाहा. स्वावदायनं विष्णुवसोविदं स्वाहा. चक्षकालं च वृणातेन सत्कृतः इतस्तेतस्य पितरं तस्मिन् मुनिवराश्रमे स्वाहा. दिने तदा तत्रैमोत्वा घट्टचेतनः मत्पूर्वै पालितं पूर्वमया हीनं पुरं हि तत् स्वाहा. तस्तेन सन्धृते धर्मतः पालितेन वामनाय सप्रदानो मे सुरहस्ते स्वाहा. वैरवशं जातः कान्वोहानुपलक्षणे यममानगदानित्यं प्रसादनमोदमे स्वाहा. ध्रुवन्ते च कुर्वन्तं जमहि भृदां असम्यक्यशीलस्तेः कुर्वन्ति सदम्यं स्वाहा. दुःखेन क्षयङ्गोधो गमिष्यति एतस्यान्यत् सदं चिन्तयामासपाद्यो स्वाहा. प्रासमाभ्यासे वैश्यमेकं तदर्थतः प्रतस्तेनस्तम्भो हेतुश्चाकमेत्रकः स्वाहा. एकस्मात् त्वं दुर्मणा इव लक्ष्यते इत्यागन्नवचस्तस्य भूपते प्रणयोदितं स्वाहा. वाचतं वैश्यावसावृतं स्वाहा. वैश्योवाच स्वाहा. निर्नाम विश्वमुत्पन्नो हिरणां फले स्वाहा. नसने पुत्रे राधाय मे धनं स्वाहा. दुःखेन रस्तस्ताप्तमन्त्रे स्वहं नवेत् पुत्राणां कुशलाकुशलातिकां स्वाहा. सदनानां च दाराणां चात्रसंस्थिताः किन्नदेशां ग्रहक्षेमक्षेमं निजामृतं स्वाहा. सन्देहनसंयुक्ताः गौताः किन्निमे सदा स्वाहा. आदोवाच स्वाहा. देहि पुत्रदाराधिपृतनैः स्वाहा. एवं भवदस्नेमोद्गादिमानसं स्वाहा. विश्ववाच स्वाहा. एवमेव दिदावराहवाणस्वगतं वद स्वाहा. वद्धानि मनक्षदामनः ये सिद्धन्द्रपुत्रस्नेहं धरणुद्धेरणाक्ष स्वाहा. अधिसदनार्थं च हादिदेशे मनः किमे तन्नाब्जानापि दाननभिवाहपदे स्वाहा. शुभन्द्रो तेषां कृते मे निश्वासो धर्मणस्यन्तदायते स्वाहा. नमनत्रेषं स्वाहा. मार्कण्डेयो वाच स्वाहा. सगितो विप्रे तम्मणि समुपस्थितो स्वाहा. ईश्वरो समाप्तिवृत्तः न्यायं धारणं तेन संविदं स्वाहा. आकाश चक्रधरवैश्यपात्यो स्वाहा. तेषां प्रदक्षिणां स्वाहा. मनुष्याणां चेत्तेषां तुल्यं लिखितोभयोः ज्ञाने विदति पश्येतान् पतङ्गान् चामुन्दिषु स्वाहा. मोक्षात् विद्यमानं महाकृति विराराय निर्मेतान् किन्यपस्यति तदा विमदावर्ते महाकर्ते निपातिता स्वाहा. प्रभावे संसार स्थितिकारणात् नात्रस्ते कार्यो योगनिद्रादिपदे स्वाहा. महामायते दया सम्मोक्षते जगते ज्ञानिनां वेदांसी देवी भगवती सा स्वाहा. महामाया प्रेत्सति दया उदे विश्वं जगते चराचरं स्वाहा. शेषा प्रसन्ना वरदानः भवति मुक्तये सा विद्या परमा मुख्य हेतुभूता सनातनी स्वाहा. हेतुस्ते देव सर्वेश्वरेश्वरी स्वाहा. देवी महामाजेतियं भवान् स्वाहा. रविगणपन्ना सागरमासादिन्दे स्वभावादिदा देवी स्वभावादिद्भवा स्वाहा. गच्छामि तत्त्व ब्रह्मविदाम्बर स्वाहा. निर्वाज स्वाहा. कर्मोत्तिस्तया सर्वमिदं ततं स्वाहा. समाविदत्समुत्ततिर्बहुधा स्वेदां देवानां कार्यसिद्ध्यर्थमार्भवतिदायिता स्वाहा. आलोके सानित्या
स्यात् विधीयते योगनिद्रां यदा पठ्यते गत्ये कारणमीकृते स्वाहा विशेषम् अवचित् कल्पान्ते भगवान् प्रभुः तदात्मा सुरगुरु इत्यादो मुदिके नमो स्वाहा अद्भुताहन्तं ब्रह्माण्डं जनाभेगुणे विष्णुस्तुतो ब्रह्मा प्रजापते स्वाहा तदावसरोऽसो ब्रो प्रसुप्तनिधनार्थं दृष्टावयोगनिद्राङ्गमेकाग्रहृदयस्थिर स्वाहा अने जुद्धा भगवता शङ्खचक्रगदा दुर्गा श्रुत्वा दक्षेण वैष्ण्ये जगने धृतिदयो स्वाहा उत्पन्ना ब्रह्मणा ब्रह्मात्मजं प्रभावस्या देव्यास्तु भूयश्रुमवदामिते ऐं ॐ स्वाहा जगदम्बार्पणमस्तु ஆஸ்தான மண்டபம் அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அம்பாள் வந்துட்டா. வந்ததும் ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து அம்பாளுக்கு ஜெயகோஷம் அப்படின்னு அம்பாளை சந்தோஷம். ஏன்னா அம்பாள் வந்து ஸ்தோத்திர பிரியாதி நமஹா, அம்பாளை ஸ்தோத்திரம் செய்வது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி அம்பாளை புகழ்ந்து சொல்வது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்துல சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவையும் ஸ்திதிகர்த்தாவான விஷ்ணுவையும் காவந்து பண்ணி உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்ததுனால எல்லா தேவர்களும் சேர்ந்து அம்பாளுக்கு ஜெயகோஷம் சொல்றா. அதை நம்ம சொல்ல போறோம். நீங்க ஜெய ஜெயா அப்படின்னு கூட சேர்ந்து சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. ஜெய மகா ஜெய மகாமாயே ஜெய ஜெயா ஜெய துர்கா பஹாரிணி ஜெய ஜெயா ஜெய கலிமலா பஹாரிணி ஜெய ஜெயா ஜெய குணத்ரய விபாவினி ஜெய ஜெயா ஜெய மடுகைடவ சம்ஹர்த்ரி ஜெய ஜெயா ஜெய சகலகார்ய ஜயப்ரதே ஜெய ஜெயா शीलराजगणये चण्डमुण्डनिषूदिनी मृगेन्द्रवाहने तुभ्यं चामुण्डायै सुमङ्गलम्. महालक्ष्मीकाली सकलाराधनी स्वच्छितं शूलमुपाशुदर्शने तदनुदेवसै महालक्ष्मीं सरोजस्थितां महालक्ष्मी चण्डिकाली ध्यायामि आवाहयामि महालक्ष्मी चण्डिकालिन्ये स्वाहा आज्याहुतित्रयम् ओम ह्रीं ऋषिर्वाच स्वाहा देवाग्नोपराभेदनामधिके देवानन्दवन्दरे स्वाहा महादेवी देवलिङ्गं राजं विद्वान् त्रेषवृणद्धतौ स्वाहा स्वयमेवादितिष्ठति स्वाहा सर्वदेव शरीरं यदवोच्चां भवतेन स्तेनादायतं मुखं याम्येन च भवन्के सा बाहुव विषते तदा स्वाहा सम्येन स्नेह विष्णु मध्यमेन्द्रेण च भवते वारुणेन च दन्तूरुणजम्बस्ते तदा भव स्वाहा नमस्ते सा पातो तदङ्गुल्योक्यते सा भ्रूणां च गणाङ्गुल्यः कुबेरेण सनासिका स्वाहा अस्यादुष्टारं भूता प्राजापत्येन तेजसा नयेन तरोयन्दन्ये तदा पावकते तदा स्वाहा सञ्ज्योतिर्दुश्रवणं भवते तदा शिवा स्वाहा समस्तदेवानां तेजो राजसमुद्भवान् तां विलोक्यमुदं प्राप्त समट्पाट्य सुलकृत स्वाहा सङ्गञ्जवर्णं शक्तिं ददोदस्यै हुतासनः मारुतोदन्तवाञ्चापं बाणपूर्णे तदेषुति स्वाहा स्वाहा बाधं जाम्पतिर्ददो प्रजापतिः साक्षमालाददो ब्रह्मा कमण्डलं स्वाहा श्यामलं हारय मदने ददापरे चूडामणिं ददाति कुण्डले गणके पूर्यलया श्रद्धा स्वाहा आदिदेवनागे सरस्वती संस्कृतरागम्यासा भवत्तत्रेन्द्रा दुःखमहारण स्वाहा
देव्या गणेशतदे द्रप्ते कृतं युद्धं ददासुरैः यथेषां दुर्देवाः ॐ स्वाहा அத்தியாயத்தோட பிரதம சரித்திரம் முடிஞ்சது. அடுத்த கதை இது இரண்டாவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு அதிதேவதையாக மகாலட்சுமி வரா. இந்த அத்தியாயம் எதை நோக்கி பிரயாணம் பண்றது அப்படின்னா, மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து பூலோகத்துல உத்பூதமாகறான். அந்த அசுரன் வந்ததும் என்ன கேட்கறான், நல்ல கடும் தமம் பண்றான். அசுரர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மனோ வலிமை உண்டு. எதுல அப்படின்னா, எந்த காரியம் பண்ணாலும் அதுல பராக்கிரமமா ரொம்ப வீரமா ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணக்கூடியவங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ரொம்ப அதுல உச்சத்துக்கு தான் போவாங்க. அதில் இறை வழிபாடுல அசுரர்களுக்கு அதில் ஒரு தனி இடம் உண்டு. எப்போ எப்போ இறை வழிபாடு பண்ணாலும் முழு ஸ்ரத்தையோட ரொம்ப அதிகமாக இறைவன் வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இந்த மகிஷாசுரன் வந்து பிரம்மா கிட்ட வரம் வாங்குறான். கடும் தவம் இருந்து வரம் வாங்குறான். என்ன வரம் வாங்குறான்னா, சாகா வரம் வேணும்னு கேட்குறான் பிரம்மா கிட்ட. பிரம்மா என்ன சொல்றாரு, சிருஷ்டின்னு ஒன்று இருந்ததுன்னா, இறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இறப்புன்னு ஒன்று இருக்கணும், இறக்காம யாருக்கும் வரம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பிரம்மா சொன்னதும், சரி என்ன எனக்கு வந்து ஒரு பொண்ணுனால மரணம் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பொண்ணுன்னா டக்குன்னு நம்ம கிட்ட நெருங்கிட முடியாதுன்னு ஒரு ஆணவத்தில் அது மாதிரி வரம் கேட்டுறான். பிரம்மாவும் வரத்தை கொடுத்துட்டு போயிடுறார். வரம் வாங்கினவன் சும்மா இருப்பானா, பூலோகத்தில் வந்து எல்லாரையும் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் அம்பாள்கிட்ட முறையிட்டு என்ன நீ தான் காவந்து பண்ணணும்னு அம்பாள்கிட்ட எல்லாரும் போனதுனால அம்பாள் வந்து அவனை வதம் பண்ணுறது தான் இந்த இரண்டாவது சரித்திரத்துடைய கதை. அதில் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் மகிஷாசுர சைன்யங்களை அம்பாள் வதம் பண்ணுறா. அதுதான் வந்து இந்த இரண்டாவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அம்பாள் வந்து மகாலட்சுமி செண்டிகையாக அனுகிரகம் செய்கிறார். சாதாரணமாக இறைவன் வந்து ஒரே ரூபந்தான், முதல்ல ஒரே ஜோதி பிழம்பாக தான் இருந்தது. இறை சக்திங்கிறது அதுதான். அந்தந்த நேரத்துக்கு தேவையான நேரத்துக்கு அந்தந்த பக்குவ ஆன்மாக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இறை சக்தி பல்வேறு ரூபங்களாக பிரிந்து அனுகிரகம். நம்ம சுவாமி கிட்ட போய் நல்லா படிக்கணும்னு கேட்கும்பொழுது அம்பாள் சரஸ்வதியாகவும், நல்ல தைரியம் வேணுங்க பொழுது துர்கையாகவும், நல்ல செல்வம் வேணுங்க பொழுது மகாலட்சுமியாகவும், இப்படியாக பல்வேறு பெயர் கொண்டு பல்வேறு ரூபங்கள் கொண்டு தசமகா வித்யாகவும், இப்படி பல்வேறு நாமாக்களை கொண்டு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் மூல சக்தி ஒன்றுதான், ஆதிசக்தி தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி செண்டிகை அப்படிங்கிற வந்து அஷ்டாதச புஜங்கள் கொண்ட 18 கைகள் கொண்ட நின்று கொண்டிருக்கக்கூடிய ரூபத்தை கொண்ட உருவமாக மகாலட்சுமி என்பதையே நமக்கு அனுகிரகம் செய்கிறார். மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைச்சி நமக்கு பூர்ண செல்வங்கள் கிடைக்கணும். எது செல்வம், பணங்காசு மட்டும் செல்வம் கிடையாது. அபிராமி கிட்ட ரொம்ப அழகாக சொல்லுவார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாகணும், 16 செல்வங்களை சொல்லுவார். அப்படி நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல மனைவி அமையணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் ஒரு வகையான செல்வம். எல்லா செல்வமும் கிடைச்சி சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்ப மகாலட்சுமிக்கான ஜெயகோஷம். ஜெய மகாலட்சுமி, ஜெய சரோஜஸ்திதே, ஜெய பத்மாசனே, ஜெய விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதே, ஜெய சிம்மஸ்கந்தாதிரூடே, ஜெய திவ்ய தேஜோ ராணி சமுद्भवे, ஜெய சகலகார்ய ஜயப்ரதே, महिषासुर संहर्त्री सरोजनिलये रमे, सौभाग्यदायिनी तुभ्यं चामुण्डारी सुमंगलम. महालक्ष्मी चंडिकायै नमः. सकलाराधने स्वच्छिदं तृतीयाध्यायमारभे त्वन्निं प्रोक्ष्य ओं ह्रीं शंकरी चंडिकासनाय नमः. शंकरी चंडिकायै नमः. दीपं भगवत्या
மூணாவது அத்தியாயத்துல அம்பாள் வந்து மகிஷாசுரனையே வதம் பண்றா. இந்த அம்பாள் வந்து சங்கரி அப்படிங்கிற ரூபம் தாங்கி இருக்கா. இந்த அம்பாளா பிரார்த்தனை பண்ணிடுவோம். இந்த அம்பாளுக்கான ஜெயகோஷமானது கொடுக்கிறது. जय अरविंदस्थिते जय गजकुंभान्तरस्थिते जय महिषासुरवधे जय महिषोत्तमांगस्थिते जय रिपुहरशीलशूलायुधे जय भुवनैकनाथे जय सहलकार्य जयप्रदे जगनिकुण्डसम्भूते मूलप्रकृतिरूपिणी कन्दर्पदीपिके तुभ्यम् चामुंडारी सुमंगलम या जय दुर्गा चंडिकाधनाथ नमः जय दुर्गा चंडिकामूर्तये नमः आलाभ्राभांगडाक्षामरिकुल वैदेही मौलिबद्धेन्द्रेखां स्कन्दारूढां त्रिगुणमखिलं त्रिधरापुरयन्ति जय दुर्गां जयाकां प्रसवनिवतां देवतां सिद्धिकामयी जय दुर्गा चंडिकायै नमः ओम श्रीं दुर्गे दुर्गे रक्षिणी स्वाहा आवाह्ये ओम ऐं ह्रीं क्लीं जय दुर्गा चंडिकायै ओम नमः चंडिकायै ओम कृशरवाच स्वाहा चक्रादेश्वरगणो निहते दिवे तस्मिन् दुरात्मिसुरारि बले देव्या तांगुटो प्रदवदरोदरावता वाक्यप्रलब्धगोन्गमजारते स्वाहा यादं जगदात्मशक्त्यानिशेणदेनै स्वाहा पचानमस्ते दर्दे दिवे दोवे सुदो विदा प्राह प्रसादुंगी समस्ता प्रदान दुरान स्वाहा देवाच स्वाहा वेदांतृता सर्वेद स्मृतो विवाञ्जितं दुराम्यामदिप्रीश्चा सवे रेवे सुबुद्धिता स्वाहा जागतं सर्वं न किञ्च भविष्यते स्वाहा शुक्रस्माकं हेराधनः इतिसाविवते स्त्रियात्मान्त्मेश्वरी स्वाहा सुरदा तन्मय विषेद परमापदः यस्समर्थस्य वेदेभिः त्वां तोष्यचमलालने स्वाहा वे धरतारासम्प्रावदय प्रसन्नातं भवेता सर्वदाम्बिके वज्रवाज स्वाहा भद्रकाली बभूवन्त हृदाण्डव स्वाहा नित्यविकलितं भूपे सम्भूतासा यदा पुरा देवी देव शरीरे को जगत्रे हृदेशणी स्वाहा गौरी देहात् संभृतादा मृतवदा ज्ञानदा सुमृतयो स्वाहा योगानां देवानापकारिणी तस्मिन् मयाख्यातमिदावत् कलयामि जय ह्रीं ओम स्वाहा ओम ऐं सांगारी सायुधारी सवाहत्यविवाराय जयकालिगारी स्कन्दाम्बूलकुमाहस्रमुत्तरैन्दमहाहुतिं नमत्पयामि नमः स्वाहा जय दुर्गा चंडिकायै नमः மகிஷாசுரனை வதம் பண்ணதும் அனைத்து தேவர்களும் வந்து அம்பாளுக்கு இந்த அத்தியாயத்துக்கு பேரே வந்து சக்கராலய ஸ்துதி அப்படின்னு பேர். ஸ்துதின்னு பேர் இந்த அத்தியாயத்துக்கு. தேவர்கள் எல்லாம் அம்பாளை ஸ்துதி பாடுகிறார்கள். அந்த வகையிலே அம்பாள் இந்த அத்தியாயத்திலே ஜெயதுர்கா சண்டிகையாக, துர்கை அப்படின்னாலே துக்கங்களை நீக்குபவள் என்று பொருள். இந்த அம்பாள் வந்து ஜெய துர்கை, ஜெயத்தை அனுகிரகம் செய்யக்கூடிய இந்த அம்பாள். அம்பாள் அண்ணா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. जय घोषमारभेद जय पद्मोद्भवे जय हरिकुल भयदे जय चंद्रकलावदंसे जय त्रिदशपरिवृते जय त्रैलोक्य त्राणवरदे जय सहलकार जयप्रदे जय दुर्गे जयप्रदे जय देवी सुरेश्वरी नमस्ते नमो नमः स्वाहा देवी सर्वभूतेषु शक्य रूपेण नमस्ते स्वाहा नमस्ते स्वाहा नमस्ते नमो नमः स्वाहा देवी सर्वभूतेषु कृष्णारूपेण नित्या नमस्ते स्वाहा नमस्ते स्वाहा नमस्ते नमो नमः स्वाहा देवी सर्वभूतेषु शान्तिरूपेण नित्या नमस्ते स्वाहा नमस्ते स्वाहा नमस्ते नमो नमः स्वाहा चन्द्रदेवारङ्गे कान्वदृष्टाविदृष्टति तदा यं सुन्दवरयो यः प्रजापते स्वाहा मुद्यार्कान्तदानाम शक्ते यशस्त्वया हृदा पाशस्य विराजस्य भ्रातस्तव परिग्रहे स्वाहा विशुम्भश्चात् विदादस्य समस्ता रक्तदादयः वह्निस्ताः विदधोतुभ्यम् अग्निसोचेते वाजधि स्वाहा तानि समस्तानि हृदान्ते श्रेष्ठमेष गिजानि त्वया स्तां नगृह्यते स्वाहा वाज स्वाहा शुम्भः सुता चन्द्रमुण्डयोः प्रेषां उद्वीवं दूतं देव्यमातरं स्वाहा वक्तव्या सागतवदनात्मना यथा चाप्येति सम्प्रीत्या तदा कार्यत्वया लब्धु स्वाहा स्वाहा जयलोके जयरूढो भेदादे विन्दादत्वाः सक्षं भर्यागिरा स्वाहा पूर्वो वाज स्वाहा शुम्भत्रैलोक्यपरमेश्वरः दूतो प्रेत्येन
स्वाहा सिंहाकृत स्वाहा अज्ञानज्ञा सर्वासु यत्सदा देवयो निषो निर्जिताखिल दैत्यादि सकदाय सुनश्वत स्वाहा लोकसे मत्परिग्रहाद यतत् बुद्ध्या समानोच्च मत्परिग्रहदामृत स्वाहा स्वाहा देवी गंभीरा तस्ता जगो दुर्गा भगवती भद्रा एतं धारयेन स्वाहा स्वाहा ज्ञानात्र मिथ्या किंचित् प्रयोजनं त्रैलोक्यादुदं संबश्चापदादृश स्वाहा प्रतिज्ञानं विद्यादुनेकं स्मयदावं प्रतिज्ञा प्रतिज्ञाया गुदा स्वाहा योगान्ते संग्रामे यो मे तपं युपोहति यो मे प्रतिबलो लोके समे भर्ता भविष्यति स्वाहा संभोत्रे शुंभो वा महासुरः मां जित्वा किंचिरेणात्र भाहि ब्रह्माण्ड मे लघु स्वाहा दूतो वाच स्वाहा देवी त्वं एवं ब्रूहि ममाग्रतः त्रिलोक्यमुष्टके सुमणिसुम्भयो स्वाहा अन्येषां प्रतिज्ञानां सर्वे देवानां ये तिष्ठन्तु सम्मुखे देवी कुम्भणस्त्रीत्वनेकिका स्वाहा सत्त्वं गच्छमेवोक्तम् इत्येतत् सर्वं पार्श्वसम्मर्शभयोः केशानिर्धूत गर्वा मा गमिष्यति स्वाहा येवेदुम्भोरसुम्भश्चादिविद्यवान् किं करोमि प्रतिज्ञाने तदा लोकसावरा स्वाहा எல்லாம் ஸ்துதி பண்ணார்களோ இந்த அத்தியாயத்துல அம்பாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்றாங்க. என்ன சொல்லி நமஸ்காரம் பண்றாங்க அப்படின்னா, ஆதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா, உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய அன்னையே உன்னை நமஸ்கரிக்கிறோம். தயாரூபேண சம்ஸ்திதா, தயைனா கருணை உள்ளம் கொண்டவளே உன்னை நமஸ்கரிக்கிறோம். லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா, சாந்தி ரூபேண சம்ஸ்திதா, இப்படியாக அம்பாளை புகழ்ந்து நமஸ்காரம் செய்கிறார்கள். இந்த அத்தியாயத்திலே மூணாவது சரித்திரம் இந்த அத்தியாயத்திலிருந்து துவங்குறது. இந்த போன அத்தியாயத்துல மகிஷாசுரனை அம்பாள் வதம் செய்தாள் இல்லையா? இனிமேல் வரக்கூடிய இது வரைக்கும் 5 அத்தியாயங்கள் நிறைவேற்றிருக்கு. இன்னும் 8 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 8 அத்தியாயத்துல அடுத்து வரக்கூடிய 5 அத்தியாயங்கள் அந்த அம்பாள் எப்படி அந்த அசுரனை சம்ஹாரம் செய்கிறாள் அப்படிங்கிறதா இன்னும் வரக்கூடிய 5 அத்தியாயத்துல கதை. சும்பன் நிசும்பன் 2 அசுரர்கள் பிரம்மா கிட்ட அதே போல வரம் வாங்குறாங்க. அதே மாதிரி பெண்ணால மரணம் ஏற்படணும்னு வரத்தை வாங்கிட்டு பூலோகத்துல எல்லா உலகத்தையும் நமக்கு மேல 6 உலகமும் நமக்கு 7 கீழே 7 உலகமும் இருக்கு. அதான் 14 உலகம் சொல்லுவாங்க. பூர் புவஸ்வர் மகர் ஜன தபோ சத்திய, இது மேல இருக்கக்கூடிய லோகம். நம்ம இருக்கிறது பூலோகம், நமக்கு மேல 6 லோகம், நமக்கு கீழே 7 லோகம் இருக்கு. அத்தல விதல சுகல ரசாதல தலாதல மகாதல பாசாலன்னு 7 உலகம். 14 உலகையும் ஆட்சி பண்ணக்கூடிய நிலவுக்கு ரொம்ப பராக்கிரமமாக சும்பன் நிசும்பன் 2 சகோதரர்கள் உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்துருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் தர்மம் நடக்கிறதோ அந்த தர்மத்தை, எது தர்மம் அப்படின்னா நல்ல காரியம் எங்கெல்லாம் நடக்கிறதோ, இறை வழிபாடு எங்கெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாத்தையும் நிப்பாட்டி நான் தான் இந்த உலகத்துக்கு ராஜா, நான் தான் இந்த உலகத்துக்கு தெய்வம், நீங்க என்ன வழிபாடு பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி ரிஷிகளையும் ஜீவராசிகளையும் இம்சப்பட்டு இப்படி பூலோகத்துல இருந்தா எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையிட போனாங்க. சிவபெருமான் இதுக்கெல்லாம் தீர்வு பராசக்தி அம்பாளை பாருங்கோ, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாரும் அம்பாள் கிட்ட சரணாகதியாகி இந்த அத்தியாயம் அப்படியே ஒரு அசுரனையா வதம் பண்றதாக இனிமேல் வரக்கூடிய அத்தியாயங்கள் நடைபெறும். இந்த அத்தியாயத்துக்கு பேரு தேவி தூத சம்வாதம்னு பேரு இந்த அத்தியாயத்துக்கு பேரு. அந்த சும்பன் இந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால நடந்து வந்துட்டு போது அந்த கைலாச மலை ஓரத்துல அம்பாள் பொன் சின்ன குழந்தையா பால்ய வயசுல லாவண்யமான ஒரு உருவம் எடுத்து அந்த மலை ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அம்பாள். அந்த அம்பாளை பார்த்ததும் அவனுக்கு அது பராசக்தின்னு தெரியாது இல்லையா, ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா, அழகான பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்ததும் நீ எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ, எங்க ராஜா ரொம்ப வீரர் அப்படின்ட்டு ராஜாவை பத்தி புகழ்ந்து அந்த பொன் குழந்தை கிட்ட தூதன் சொல்றான்.
அப்ப அந்த பொன் குழந்தை சொல்றா, எனக்கு ஒரு சங்கல்பம் இருக்கு, நான் உங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா உங்க ராஜா கூட நான் சண்டை போடணும், சண்டை போட்டு உங்க ராஜா என்னை ஜெயிச்சுட்டாருன்னா நான் உங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. இதை வந்து போய் ராஜா கிட்ட சொல்றதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம். தர்மகிரகம் தேவை. நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் படிப்பு வேணுமானா கிடையாது. நமக்கு வாழ்நாள் யாவத் ஜீவ பர்யந்தம் தெரியாத விஷயத்தை கத்துக்கிறது அனைத்துமே வந்து கல்விதான். அந்த பார்த்த உடனே அப்படி பிடிச்சிக்கிற அந்த ஒரு கற்பூர புத்தி நமக்கு வரணும்னா சரஸ்வதியோடைய அனுகிரகம் தேவை. அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த அம்பாளுக்கான ஜெயகோஷம் இப்பொழுது நடைபெறும். ஜெய மகா சரஸ்வதி, ஜெய 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 ஸ்ரீராம் சதுல்ய பிரபே, ஜெய கௌரி தேஹ சமுத்பவே, ஜெய விஷ்ணு மாயாதி விதிவத் ரூபே, ஜெய சகல வித்யா குணதே, ஜெய சகல கலா வல்லபே, ஜெய சகல கார்ய பிரதே, ஹம்சாரூடே மகாவாணி சர்வசக்தி ஸ்வரூபிணி சர்வ வித்யா பிரதே துப்தம் சாமுண்டாரி சுமங்கலம். சரஸ்வதி தேவிகாரி மா சகலாராத்ரி சத்யம் மூலம் சம்பர்தம் பஜோ ஸ்வாஹா நிஜேத்ரித்யாத உதயம் கர்த்தான் வைஷ்தே ததோபலான்னயாமே சகேஷாரிடவிக்வலாம் ஸ்வாஹா விவாத ஸ்வாஹா தேஸ்ரேன பிரஹிதோ பலவான் பலசம்பிரதः பலானே சமாய ததக்கிம் தே கரோம்யஹம் ஸ்வாஹா விவாத ஸ்வாஹா கலவிதாவத்தாமசுரோ தும்ருலோதனः அஹங்காரேணே தம்பஸ்ம தாசகாராம்பிகா தத ஸ்வாஹா ஆத்ம மகாசேன்ய உசரானந்ததாம்பிகா மகரிஷதார் கேஸ்கி கேசதார் கிவரஸ்வதி ஸ்வாஹா தத கோபாத் கிருத்தானாதம் சபைரமம் பாதாதர சேனாஜாம் சிம்ஹோ தேவ்யாஸ்மான ஸ்வாஹா प्रहारेण देवतानासेन प्राण आग्राम जातारेण जगान महाग्राम स्वाहा जत्पाडे यामास नखे कोठान के जरे तथा तल प्रहारेण शिरांस नदान पृथक् स्वाहा विच्छिन्नवाहता कृतास्ते नदा परे बबोधरं कोट्टा धन्येषां त्रिकेशन स्वाहा नमस्तं सर्वं श्रेणील महात्मना तेरगे श्रीना देव्या वाहनेनादि गोपिना स्वाहा सुन्दरं देव्या हेतं धुम्रलोलनं बलञ्चक्रीडं कृष्णं देवी के श्रीनाथ स्वाहा इत्यादि शुंभ प्रस्फुरितादरा आज्ञापयामास दन्तमुण्डो महावसु स्वाहा हेमुण्ड हेमुण्डवलो बहुले परिवारतो तत्र गच्छ तत्वाद सातमा नियतां लघो स्वाहा हे स्वाकृत्यवद्वा वायु संधो यदि तदा रेडायि सर्वे रसरे विहन्यतां स्वाहा भदायां दुष्टायां सिंहे त्रिवादे शीघ्रं आगम्यतां मद्भा गृहीत्वा नामसान्तिका स्वाहा ओम ऐं सांगारी साधुधारी सवाहन विद्यावतारी सर्वालंकार पूजारी भगवानी अधिकारी तांबूलं गुमाहट्टमोत्तरहित महाबलि समर्पयामि नमः स्वाहा स्वाहा धूपमाघ्रापयामि स्वाहा दीपं संदर्शयामि स्वाहा अमृतं भवतु नमस्कारि निवेदयामि स्वाहा पद्माचंडिकायै विच्छे स्वाहा पुनेते पद्माचंडिकायै स्वाहा महाकर्पूरज्योतिः ओम नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृत्यै भद्रायै यदा प्रणदात्मता அம்பாள் சொன்னதை கேட்டுண்டு அந்த பொன் குழந்தை சொன்னதை கேட்டுண்டு அந்த தூதன் வந்து போய் ராஜா கிட்ட சொல்றா, இது மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணு நம்ம ராஜ்யத்துக்கு ஏத்த மகாராணியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ராஜா சொல்றாரு, ஏன் பொண்ணை கூட்டு வர வேண்டியதானு கேட்கிறார். அப்ப அந்த தூதன் சொல்றான், இல்ல அந்த பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு சங்கல்பம் இருக்கா, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ ஒரு யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதும் இந்த ராஜாவுக்கு ஒரு கோபம் வரும். இந்த உலகத்தையே நான் தான் ஆண்டுன்னு இருக்கேன், என்கிட்ட என்னை எதிர்த்து ஒரு பொண்ணு இப்படி பேசுறதா அப்படின்னு அவனுடைய படையிலிருந்து ஒரு பகுதியை அனுப்பி அதுக்கு தூம்ரலோச்சனன்னு ஒரு அசுரனையும் கூட அனுப்புறார். அனுப்பி கேசேஸ்வா அந்த அப்பா அந்த பொண்ணுடைய முடியை அப்படி கையில் அப்படி பிடிச்சி இழுத்துண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அங்கே அந்த படை சைன்யங்களோட அந்த அசுரன் போகிறான், தூம்ரலோச்சனன்ற அசுரன் போகிறான். போனதும் நம்ம ஆத்து லேடிஸ்க்கெலாம் ஒரு வீட்டில் லேடிஸ்க்கெலாம் ஒரு பழக்கம் உண்டு,
ஏதாவது நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோம்னா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது எங்கிருந்து வந்தது அப்படின்னா முதல்ல அம்பாவின் இருந்து தான் வந்தது. அதை மார்க்கண்டேயர் சொல்ற குங்காராணீவ தம்பஸ்ம சாசகாரான்னுட்டாங்களா, கும்முன்னு ஒரு சப்தம் விட்டதும் எல்லா அசுரர்களும் அப்படியே பஸ்மம் ஆயிட்டாங்க. இதை கேட்டதும் அடுத்த அசுரனை அனுப்புறதுக்கு ராஜா ரெடியா இருக்கார். இந்த அத்தியாயத்துல அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் பத்மாவதி சண்டிகை. பத்மாவதி தாயார் தான் இந்த ரூபத்துல இருக்கா. இந்த சண்டிகை வந்து பைரவாங்க நிலையை பைரவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பத்மாவதியாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அம்பாள பிரார்த்தனை சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும். அம்பிகையினுடைய ஜெயகோஷமானது இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஜெய தும்ரலோதனவதே திவாகரணிதே ஜெய பத்மாவத்யம்பிகே ஜெய பைரவாங்க நிலையே சகலகார்ய ஜெயப்ரதே பக்ஷிராஜ சமாரூಢே சங்கசக்ரதரே சிவே வைஷ்ணவி ரூபிணி துப்ஜம் சாமுண்டாயி சுமங்கலம். चंडिकारी नमः सकलारात्रि सत्यम तमाध्यायारंभे ओम श्री राजमातंगी चंडिकासनाथ नमः राजमातंगी चंडिकामूर्तये नमः जयजं रत्नपीठे रुकलपठितं श्रद्धें श्यामलांगे श्रीकान्तिं सरोजे शशिकलधरां वल्लकीं वादयन्ती हाराबद्धमाला नियमितं रजतोलिकां रक्तवस्त्रा मानकीं शङ्खपात्रा मधुरमधुमितां चित्रकोद्भासिमाला राजमातंगी चंडिकाजी नमः वाक्येन दौर्पाक्षतैः अभ्यर्च्य ओम ह्रीं राजमातंगी चंडिकायुक्ते स्वाहा आवलित्रयं भूत्वा मधुयादे அம்பாள் வந்து ராஜமாதங்கி செண்டிகையாக அனுகிரகம் செய்கிறார். தூம்ரலோச்சனன் என்ற அசுரனை பதம் பண்ணதை செய்தி கேட்டதும் ராஜா வந்து கோபமாகி அடுத்து 2 அசுரர்களையும் சைன்யங்களையும் சண்டன் முண்டன்ற அசுரர்களையும் சைன்யங்களையும் அனுப்பி அந்த ஒரு பொன் குழந்தையை கூட்டு வர சொல்லி அனுப்புறார். அம்பாள் வந்து ஒரு அசுரரையும் அம்பாள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிம்மமானது ஒரு அசுரரையும் சம்ஹாரம் செய்கிறார்கள். அதுல அம்பாளுடைய அந்த முண்டன்ற அசுரருடைய தலையை வந்து அந்த சிம்மம் வந்து தனியா கொத்தா புடுங்கி எடுத்துட்டு வந்து அம்பாள்கிட்ட கொடுத்துறதா மார்க்கண்டேயர் குறிப்பிட்டார். அத்தியாயத்து அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் மாதங்கி சண்டிகை. இந்த ராஜமாதங்கி வந்து வசீகரத்துவத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். ராஜமாதங்கி தசமகா வித்தியில ஒரு அம்பாள் ராஜமாதங்கி. அம்பாள்கிட்ட நம்ம வந்து சில பேரை பார்த்ததும் இந்த தெய்வாம்சம் தெரியும் நமக்கு. அவங்க என்னதான் ரொம்ப ஃபேஷனா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சில பேர் பார்த்த உடனே அந்த முகத்துல வந்து ஒரு சேஜஸ் தெரியும். சில பேர் பேசியே நம்மளை வந்து பேசுறதுல 4 வார்த்தை தான் பேசுவாங்க, அதுலேயே நமக்கு அவங்க ரொம்ப வசீகரத்துவம் பிடிச்சி போயிடும். அவங்க அந்த நிலையை கொடுக்கக்கூடியவள் ராஜமாதங்கி. நமக்கே யாராவது ஒரு எதிரி இருந்தாலும் நமக்கு மனசுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கிளேசம் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம போய் ஒரு 4 வார்த்தை பேசணும்னா அந்த கிளேசங்கள் எல்லாம் காணாம போயிடும். அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடியவள் ராஜமாதங்கி சண்டிகை. அம்பிகை என்னன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அம்பிகைக்கான ஜெயகோஷமானது தோன்றுகிறது. जय मादंगकन्ये जय 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 रत्नपीठस्थिते जय 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 सुखकलशृण्वती जय 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 वीणावाद्यप्रिये जय 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 नीलोत्पलनिभे जय जय रमणीय गात्र कालिके जय जय सहलकार्य जयप्रदे जय जय श्रीमातंगी महामाये पंचकृत्य परायणे चंडमुंड हरे तुभ्यं चामुंडायै सुमंगलम. राजमातंगी चंडिकायै नमः. सकलाराधनै स्वच्छितम्.
आवृत्रयं भूत्वा ओम ऋषिर्वाच स्वाहा देवी मुक्ते चंडिपादे बहुलेडे नेशक्षीरे दुरेन्द्र स्वाहा अपराधीन चेता शुभ प्रतापान उद्योगं सर्वसैन्यानां दैत्यानां आदिदेशः स्वाहा बलजी देशरसिदाइदा कंभोनाजुद्रस्वीति निर्जान्तु समेर्वृत स्वाहा दैत्यान विद्यान सुधराणां प्राणवे शतं पुराण धूम्राणां गच्छन्तु माज्ञया स्वाहा दुर्विदा मायो कालकीया सदासुराः इच्छाज्ञान विद्यातु चार्ण्या दुरिता भैरव शासनः नरसिंह महासन्य सहस्रे बहुभैर्वृत स्वाहा आनन्दं दिगादृतसैन्यमधिवेशनं जासने पुरयामास धरणी गगनान्तरं स्वाहा स्वास्तिको महानाद अतीव कृतवान् कृपया घण्टासुरेण दन्नादं ब्रह्मयत् स्वाहा दुर्गासिंह घण्टानानाता पुरुषमुखान्नादेवेशने काली दिक्खे विस्तारितानना स्वाहा तन्नाद पश्यत्य तृत्यसन्य दुर्दशं देवी समस्ता काली सरोढे परिवारतः स्वाहा नन्दरे भूपय विनाशाय दुरद्विषायां विष्णुनाथ तथेन्द्र शक्त्याः शरीरेभ्यो निष्क्रम्य ध्रुवै सन्धिकां यो स्वाहा भूषणवाहनं तत्पदेहि ददत्कीरसुरां विद्युमायु स्वाहा संयुक्तमानग्रे साक्षसूत्रकमण्डलो आजाता ब्रह्मणशक्ति ब्रह्माणि सा विधीयते स्वाहा श्री वृषारूढा त्रिशूलवरधारिणी महायोळे आप्ताप्ता चन्द्ररेखा विभूषणा स्वाहा कौमारी शक्तिहस्ता च मयूरवरवाहना योद्धोऽभ्याजो दैत्यानन्दिका गुरूपिणी स्वाहा गरुडो परिसंसिता संग चक्र गदा सारंग खड्गहस्तांपायु स्वाहा यज्ञवाराहमतलं रूपं व्याविभृतो हरे शक्तिदाप्यायो तत्र वाराहि विभृतेतलं स्वाहा संवज्जे विभृते ददरसम्भोः प्राप्ता तत्र सदाक्षे पक्षिप्रनक्षत्रसंहति स्वाहा वज्रास्तात् देवेन्द्रे गतराजो परिस्थिता प्राप्ता सहस्रेण नाथा चक्रस्तथैवदा स्वाहा परिवृतस्ताभिरीशाणो देवशक्तिभिः अनिन्दावसरा शीघ्र मम प्रीत्याः चण्डिकां स्वाहा देवी शरीरातो विष्कान्तादिभीषणा चण्डिका सत्यरत्युग्रा शिवा सतरिणादिनी स्वाहा मीशान अवराजिता दूतत्कङ्गत्तवगमन् पासं सुम्मनिहुम्भयो स्वाहा योहिशुम्भं शुम्भं च दानवावधिकर्पितो ये चान्ये दानवास्तत्त युद्धाय सोमस्थिताः पेदोपचारिता पृथ्वां द्रोभप्रवर्षिणा स्वाहा प्रहार विध्वंसदंसाग्निरवक्षतः वराहमूर्त्या रव्याचक्रे च विदारितान् स्वाहा विदारिताश्चान्यान् भक्षे इत्यमहासुरान् नारसिंहे च साराजो नादापुर्निदिगन्तरा स्वाहा कण्ठाः सोदरे शिवदूत्यादिभूषिता पेदुपृथिव्यां विदान्तांशकादानदानदा स्वाहा मातृगणं वृद्धं वर्धयन्तं महासुरान् दृष्टाभिवा विविधिर्नेश्वर देवारसैनिका स्वाहा परान्द्रिकान्दित्या मातृगणाप्सितानि युद्धामव्यायो कृतो रक्तबीजो महासुर स्वाहा रक्तबिन्दुर्हिता भूमो पतत्य शरीरतः समत्पतमेतन्यासुप्रमाणो महासुर स्वाहा गदापाणिरुद्रक्त्या महासुरः कृतस्येन्द्रियस्वज्रेण रक्तबीजमदारयत् स्वाहा पुलिसेन हरस्यासु बहु शुश्रावसोमृतं समत्तस्तत्तो योधास्तत्रूपास्तत्राकमा स्वाहा वेदातस्य शरीरा रक्तबिन्दवः तावन्दपुरुषा जाताः शरीरबलविक्रमाः स्वाहा तेजा विधिस्तत्र पुरुषा रक्तसम्भवाः सोममातृभक्तिक्त्या शत्रवादादिभीषणं स्वाहा सवन्तकालेन क्षमतस्य शिरो यदा वाहरकं मृडात्तो जाता सहस्रधः स्वाहा वेदवेदमरेचयं चक्रेण भिजगानः कथयातादयामास इन्द्रियतमसुरेश्वरं स्वाहा वेदक्रपिण्डस्य रुधिरस्रावतं भवेः सहस्ररोजगद्जातस्नानेर्महासुरे स्वाहा शक्त्याधिकानकौमारी वाराही सुदाचना माहेश्वरी त्रिशूलनरक्तबीजं महासुरं स्वाहा यादैत्य सर्वयवाहनकृते मातृको परमा विष्णो रक्तबीजो महासुरः स्वाहा तस्याधस्य भूता शक्तिशूलाद्भिर्भुवे पपादयो मे रक्तो गस्तेनातं அம்பாள் வந்து ரக்தபீஜன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்கிறார். ராஜா கிட்ட சண்டன் முண்டனுடைய வதம் செய்தி கேள்விப்பட்டதும் ராஜா கோமா என்ன பண்றாருன்னா தன்னுடைய படை தளபதி அனுப்புறாரு பாட்டி போர். அந்த அசுரன் இந்த படை தளபதி யார் அப்படின்னா ரக்தபீஜன் அப்படின்னு பேர். அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான் அப்படின்னா ஒரு அசுரர்களும் தூம்ரலோச்சனன்னு 6வது அத்தியாயத்துல ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுல இருந்து விஷமான புகை வர்ற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். இப்படியாக ஒவ்வொரு அசுரர்களும் ஒரு மாதிரி வர வாங்கியிருக்காங்க. இந்த அசுரன் எப்படி வர வாங்கியிருக்கான் அப்படின்னா ரக்த பீஜன் அவனுடைய உதிரம் பூமியில படும் பொழுது அதே போல ஒரு அசுரன் திரும்பி அதே மாதிரி உருவம் எடுத்து வரான். இதுதான் இந்த அசுரனுடைய பவர். என்ன பண்றான், அம்பாள்கிட்ட போர் புரியறதுக்காக வரா. அம்பாள் அவனுடைய சிரத்தை சேதனம் பண்றா. அவனுடைய உதிரம் ஒரு சொட்டு எங்கெங்கெல்லாம் படுறதோ அங்கங்கெல்லாம் ஒரு ரத்த பீஜன் வந்து திரும்பி உத்பூத்தமாகறான். அம்பாள் வந்து எல்லா தேவர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு ஆயுதம், இந்திரன் வந்து வஜ்ர ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய கடவுள். சக்தி வந்து அக்னி பகவான் வந்து சக்தின்ற ஆயுதம் வச்சுட்டு சூள மாதிரி இருக்கும் அந்த ஆயுதம். இப்படி
எல்லா தேவாதி தேவர்கள்கிட்ட இருந்தும் அவர்களுடைய ஆயுதங்களை வாங்கி அம்பாள் வந்து எல்லா அசுரரையும் சம்ஹாரம் பண்றா. சம்ஹாரம் பண்ற பொழுது எல்லா அம்பாள் கையிலையும் பார்த்துருப்பீங்க, கபாலம்னு ஒரு ஆயுதம் இருக்கும். இந்த இடத்துல மாரியம்மன் கையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏந்தெல்லாம் பொடியா இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அசுரரை சம்ஹாரம் பண்ணும்போது அந்த உதிரத்தை பிடிச்சி அம்பாளை பருகிறாங்க. அப்படியாக இந்த அசுரனை வதம் செய்கிறதாக இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் வந்து அம்பாள் வந்து பவானி சண்டிகையாக நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார். நல்ல போகமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா பவானியோடைய அனுகிரகம் தேவை. சில பேருக்கு நிறையா பணம் காசு இருக்கும், அதை செலவு பண்ண முடியாத சட்ட சிக்கல்னால சில பேர் லாக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரியான கஷ்டங்களிலிருந்து விளக்கக்கூடியவன் பவானி சண்டிகை. பவானி சண்டிகை ரெண்டா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பிகைக்கான ஜெயகோஷமானது சொல்லி ஜெய பவான்யம்பிகே ஜெய 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 அஷ்டமாத்ரு சகிதே ஜெய 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 சிம்ஹாதிரூடே ஜெய ஜெய ரக்தாக்ஷ்யம்பே ஜெய ஜெய லலிதாம்பிகே ஜெய ஜெய சகலகார்ய ஜயப்ரதே பிரம்மோபேந்திர மகேந்திராதி சம்பூஜித பதாம்புஜே நைலோக்கிய வந்திதே துभ्यம் சாமுண்டாயி சுமங்கலம். भवानी दिलिगायमा धनारात्रि सत्यम अमाध्याय स्वाहा देव्यासुं प्रथम भजो धनवर्षमदेवो प्रमेघ्योरिव वर्षतो स्वाहा दास्तान रस्ताभ्यां नंदिका सुदरोत्तरैः ताडयामा संगेषु सुत्रादीषु महागुरो स्वाहा सुवाणितं कट्यं सर्वदादाय सुप्रभं मदानयन् मूर्ध्यं मम देव्यावाहनोत्तमं स्वाहा देवाहने देवी क्षरप्रेणादिमुत्तमं निशुम्भस्याद्विमे धर्मजात्यन्तरं स्वाहा चिन्ने धर्मणे खड्गेद शक्तिं चैवसोदरः तमप्य शुद्धाचक्रे चक्रेण विमुखागदां स्वाहा मातो निशुम्भोदय शूलचक्रादानवः आयान्नमुठ्ठिपादे देवी तं चाप्यतूर्णयत् स्वाहा विद्यादतांसो वीक्षे चण्डिकां प्रति साविदेव्या त्रिशूलेन भिन्नाभस्वत्तमागता स्वाहा हस्तं तं आयान्नदैत्यपुङ्गवम् आहत्य देवी भानगीरपादेत भूतले स्वाहा तस्मिन् निवेदिते भूमो चुम्भे भीमविक्रमे भ्रातर्यते संवृद्धः प्रयोहन्तम्बिकां स्वाहा गृहीतवर्मायुधैः भुजैरष्टादिगुरुदैः व्याप्रेणां महो नभस्वाहा तन्मालोक्य देवी शङ्खमवादयते ज्याशब्दं च पितरश्चकारा देवतस्सहं स्वाहा कुम्भोदयेन जगण्डस्वनेन समस्तैत्यधेनानां तेजोवदविदायिना स्वाहा सिंहो महानादेष्टापते ब्रह्महावतैः पूरयामास गगनं कान्तथोपतिशोदश स्वाहा कालीतमुत्पत्त्यनुक्ष्माणताडयते गणाभ्यां गण्डिकानेन प्राकृतो तिरोहिता स्वाहा अट्टाटाः समशिवं शिवदूते चकार दैशब्दे सहस्तेषु शुम्भकोपं परं जयो स्वाहा कालन्ते दृष्टे देवालकारां विगाय तदा ददादरेहितं देवे रामेशं चिद स्वाहा शुम्भेनागत्या शक्तिर्मुक्ता ज्वालादिभीषणा अजान्ते वह्निकूटा भासानिरस्ता मोल्कया स्वाहा नादेन शुम्भस्य व्याप्तलोकत्रयां निर्घातने स्वभोरोणजवा रमणीपदे स्वाहा शुम्भोक्ता सरादेवी शुम्भस्तत्रहितां शराणिच्छेदस्वैरुग्रहे सदशोऽर्थसहस्र स्वाहा तदस्सा चण्डिका लुब्धा शैलेन भजगानदं तददाभितो भूमो मूर्छितो अडिपातः स्वाहा तदोणि शुम्भ सम्प्राप्य चेतना मार्तकार मुखः आजगान श्रीदेवी काली केसरिण्या तद स्वाहा रस्य कृत्वा बाहुना वेदं दुर्देश्वरः चक्रादेन दते साधयामास चण्डिकां स्वाहा दुर्गा 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 दिनाशिनी चिन्तेरजानि चक्राणि तदरेतरान्तरान्तरां स्वाहा मनोवनि शुम्भो वेगेन गदा माताचण्डिका भेदावतदे हन्तुं व्यक्तिशक्तिसमावृत स्वाहा तस्यावत् देवासो गदां सुच्छेदचण्डिका कीर्त्येन सतधारेण सचलोरं समाग्रे स्वाहा சும்பன் அப்படிங்கிற நிசும்பன்ற அசுரனை வதம் பண்றா. சும்பன் நிசும்பன் வந்து நிசும்பன்ற வந்து இளையவன். ராஜா வந்து என்ன பண்றார், போன அத்தியாயத்துல ரக்ஷபீஜங்கிற அசுரனை படை தளபதியை இழந்ததுனால தன்னுடைய சகோதரனை அனுப்புறார். இப்போ தன்னிட்ட இருக்கக்கூடிய பாதி சைன்யங்களை அனுப்பி அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட சொல்லி அனுப்புறார். நிசும்பன் வந்து அவனை கொல்லும் பொழுது அவனுள்ள இருந்து ஒரு அரக்கன் வர மாதிரி ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான். அந்த அரக்கன் பேர் வந்து பலவான்னு பேரு. அந்த அரக்கன் பேரு அம்பாள் வந்து தன்னுடைய ஆயுதங்களினால அவனுடைய சைன்யங்களை அத்தனையும் துவம்சம் பண்ணிட்டு அந்த அசுரனையும் வதம் பண்றா. அந்த அசுரனை வதம் பண்ணும் பொழுது இந்த நிசும்பன் ஹிருதயத்துல கத்தியால குத்துறா. குத்தும் பொழுது
அவனுடைய உடம்புல இருந்து பலவான் அப்படிங்கிற ஒரு அசுரன் வரான். அந்த அசுரன் கிட்டையும் அம்பாள் போர் பண்ணி தன்னுடைய வாழ்நாள்ல கத்தியினால அந்த அசுரனையும் சம்மதிக்கிறார். இப்படியாக 9 அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தில் அம்பாள் வந்து அர்த்தாம்பிகை சண்டிகை அப்படிங்கிற உருவம் கொண்டு எப்படி சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறாரோ அதுபோல இந்த அம்பாள் அர்த்தாம்பிகை சண்டிகையாக அனுகிரகம் செய்கிறார். இந்த அம்பாள் வந்து அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய கடவுள். ஒரு கணவன் மனைவியிடையே, ஒரு அப்பா பையனிடையே, ஒரு அம்மா பொண்ணிடையே, மாமியார் மருமகளிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அதிகப்படுத்தக்கூடிய தெய்வமாக இந்த அர்த்தாம்பிகை சண்டிகை இருக்கிறார். நமக்கே முன்ன சொன்னது போல யார் கூடயாவது நமக்கு ஒரு சண்டை அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது ஒரு அந்யோன்யம் ஏற்படணும் இல்லையா? அந்த அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவள் இந்த அர்த்தாம்பிகை சண்டிகை. அந்த அம்பிகைக்கான ஜெயகோஷமானது கொண்டு சொல்லப்படும். அர்த்தாம்பிகை சண்டிகையை பிரார்த்திப்போமாக. ஓம் நம சண்டிகாரி நமோ தேவி மகாதேவி சிவாயி சததன் நமः. நம பிரகிருதி பத்ராயி நீதாம் பிரணதா ஸ்மரதா. जय ईश्वरार्धांग शरीरे जय निशुंभवदे जय सर्वशत्रु क्षयंकरी जय अखिलांड प्रसूदिके जय सहल कार्य जय प्रभे माहेश्वरी स्वरूपाढ्ये पंचास्य वृषवाहने अर्धांबिके नमस्तुभ्यं चामुंडारी सुमंगलम्. अर्धांबिका जी समस्ता देव्यानि ब्रह्माणि संपादयम् दस्यादेवातनो जकोरेके वादी दिदामिकां स्वाहा देवी वाच स्वाहा अहं विभूत्यावरे रूपे रघुनाथिदा अत्समृतमये उक्तं दृष्टमाद्यो चिरो भव स्वाहा ऋषिर्वाच स्वाहा तदप्रवृत्तैकमेकादिपस्तुलोपयोः असिरान्तरदेवानां सुराणां स्वारुणां स्वाहा परवृणैः सदे सदारुणैः तयोतो भूरे सर्वलोकभयङ्करं स्वाहा विज्ञानस्त्राणि दो मुद्रायान्नामिकां नेत्राणि नेत्राभ्यां धातकर्तृभि स्वाहा मुक्तानि च दास्त्राणि दिव्यानि परमेश्वरी पतञ्जलि वयोवे ग्रेहुकारेण कारणाधिभि स्वाहा तदा सदेव देवी जय जय तदा माता यदोतरः सामिल्पादोधेवी धनुष्केदकेभिः स्वाहा इन्दे धनुषि देशेन्दे ददा इत्याददादे इत्येतदेव चक्रेदे तावत् पृथगरे स्थितां स्वाहा तदा खड्गमुपाधाय सततन्द्रदभानुमते अप्यतावतदां देवी दत्ते दामादिवेश्वर स्वाहा तस्यापतदेवासु कदा नित्येतदण्डिका धनुर्मुक्ते श्रेभाणि कर्मदारकरामलं स्वाहा तदा स्वादा तदादित्य जगत्चन्द्राविशालिदाः रुद्राहुमित्यरङ्गोरावम्बिका निधनोद्यत स्वाहा इच्छेददावदत्तस्य मुद्गरं विदिरेतरैः तदा विदोपि दावत्ता मुष्टिमध्यन्तिवेगवान् स्वाहा समुष्टिं पादयामदहते दैत्यमङ्गलः देव्यास्तां चापि सा देवी तलेन विदारयत् स्वाहा फलप्रहाराय तदोनितपादमहातले तदैत्यहाराय पुनरेव स्वाहा इत्यत्र बृहीतो चे देवीर्ग्रहणमास्थितः तत्रापि स निराधारायुधेतैर्गण्डिकां स्वाहा नीजङ्गे वादीत्यनन्दिकातपरस्परं चक्रदुप्रवं सिद्धमुनिस्वेकारकं स्वाहा ततो नीजं हृदयं पुष्पाधेनां विषादः उत्पात्यभ्यापयामासक्षेपरणीधरे स्वाहा रक्षितोदरणे प्राप्य मुख्यमध्यन्तिवेगितः अभ्यतावत् दुष्टात्मा चण्डिकाता जनोच्चया स्वाहा तमायानुल्लो देवा सर्वदेवजनेश्वरं जगत्यामादयामास विद्वादुलेन वक्षदैः स्वाहा सगजा सुपादीर्यं देवी शूलाग्रवक्षदः चालयन् सकलं मृत्युं शापि दीपां समर्वदां स्वाहा तथा प्रसन्नमखिलं हते तस्मिन् दुरात्मनि जगत्तां शमदीवाभय निर्मलं शापवण्णव स्वाहा उत्पादमेका श्लोकाये प्रागासमवे समयुः शरिदो मार्गगमिष्टा तथा सत्रादिपादिते स्वाहा दो देवागण सर्वे हर्षनिर्भिन्नमानताः पूर्णहृदे तस्मिन् गन्धर्वलिलं जगु स्वाहा अवादेन्द्र देवानीन्द्र साप्सरोगणाः अपुण्यस्तदावादा सुप्रभुः दिवाकरा स्वाहा ओमैं सांगादि साधिकादि समाहनद्युदारादि प्रथमाध्याय जनिकायिदं ताम्बूलमुमाक्षर कामेश्वरी जनिकायिदं ताम्बूलमुमाक्षर उत्तरैः आहुतिं समर्पयामि नमः स्वाहा कामेश्वरी जनिकायै नमः धूपम् कामेश्वरी जनिकायै नमः दीपम् कामेश्वरी जनिकायै च स्वाहा इदं निवेदनम् कामेश्वरी जगन्मातः जगदानन्दः
சும்பன் அப்படிங்கிற அசுரனை அந்த ராஜாவே வந்து தம்பி இறந்ததை மனசுல வச்சுட்டு ராஜ்யத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சண்டைக்கு வந்துடுறா. அங்க வந்ததும் அம்பாள் வந்து அவனை எச்சரிக்கிறார். சின்னம் போலவே நீனும் இறந்துடாத, வீண் கர்வம் கொண்டு இறந்துடாத அப்படின்னு சொல்றா. அப்பயும் வந்து அவன் கேட்காம நான் அவன் கூட சண்டை போட்டே தீர்வேன்னு ரொம்ப வலுக்கட்டாயமா அம்பாள் கூட சண்டை போடுறான். சண்டை போட்டு அம்பாளுடைய சூலாயுதத்தினால அந்த அசுரனும் சம்ஹரிக்கப்படுகிறான். இப்படியாக இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்திலே அம்பாள் வந்து காமேஸ்வரி அப்படிங்கிற ரூபம் தாங்கி இருக்கிறார். பொதுவா காமம் அப்படின்னாலே விருப்பம் அப்படின்னு பொருள். நமக்கு 4 விதமான பலன்களை சாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்துறது. தர்ம, அர்த்த, காம, மோட்ச. நல்ல விதமான தர்மத்தோட இருக்கணும், விருப்பங்கள் பூர்த்தியாகணும், நிறைவா மோட்சம் அடையணும். இதுதான் நம்மளுடைய தர்மத்தினுடைய ஆன்மா பிறந்திருக்குன்னா அது மோட்ச நிலைக்கு போகணும் இல்லையா? அப்படி இந்த 4 புருஷார்த்தங்களை சாஸ்திரம் சொல்றது. அதுல காமியம் அப்படின்னா இஷ்டமானதை பூர்த்தி செய்வது, தேவையானதை கேட்பது, இப்படி எல்லாம் பொருள் உண்டு. காமேஸ்வரி என்ன பண்றான்னா நம்மளுடைய காமியங்களை எல்லாத்தையும் பூர்த்தி பண்றா. எது இதெல்லாம் காமியம்? நம்ம நல்ல வீடு கட்டணும்னா அது ஒரு காமியம், நல்ல வாகனம் அமையணும்னா அது ஒரு காமியம், இப்படி கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாமே காமியத்துல சேரும். இந்த எல்லா விதமான காமியங்களையும் பூர்த்தி பண்ணக்கூடியவள் சௌபாகிய காமேஸ்வரியாக இந்த அத்தியாயத்தை அனுகிரகம் செய்கிறார். அந்த அம்பிகையை பிரார்த்திப்போமாக. அம்பிகையின் ஜெயகோஷமானது பொருள். जय कामेश्वरी अम्बे, जय इच्छा काम बल प्रदे, जय पंचकृत्य परायणे, जय ज्ञानदायिनी, जय अखिल जगन्मात्रे, जय सहल कार्य जय प्रदे, कामेश बद्ध मांगल्ये श्रीमत् त्रिपुर सुंदरी कंदर्प दीपिके तुभ्यं चामुंडाई सुमंगलम्. இந்த 13 அத்தியாயங்கள்ல 10 வரைக்கும் தான் அம்பிகையோட சரித்திரத்தை பத்தி பேசுறது. மீது 3 அத்தியாயம் என்ன, கடைசி 3 அத்தியாயம் என்ன அப்படின்னா இந்த 10 வரைக்கும் நடந்த அம்பிகையோட சரித்திரத்தை நன்றி கூறல், ஸ்வஸ்தி வாசகம் அப்படின்னு வரும். இப்ப நம்ம பெரியவங்களை பத்தி புகழ்ந்து பேசுறோம் அப்படின்னா சந்தோஷமான பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா ரொம்ப நல்லது, உனக்கு என்ன காரியம் ஆகணும், என்ன விஷயங்கள், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாவாங்க. அந்த கடைசி 3 பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதில் 11வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்திற்கு அம்பிகை புவனேஸ்வரி அப்படிங்கிற ரூபம் கொண்டு நாமம் தாங்கி அருள் பாலிக்கிறார். ஒரு தேவதையினுடைய பெயருக்கும் ஒரு விதமான அர்த்தங்கள் உண்டு. அர்த்தங்கள் அற்ற பெயர்கள் தேவதைகளுக்கு கிடையாது, தெய்வங்களுக்கு கிடையாது. இந்த புவனேஸ்வரி அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, புவனங்கள்னா உலகங்கள் அப்படின்னு பொருள். நாம் நினைக்கிறது இந்த உலகம் நம்ம இருக்கிறோம், இது மட்டும்தான் உலகம்னு நினைப்போம். ஆனால் அநேக விதமான அண்ட சராசரங்கள் உண்டு, பல கோடி உலகங்கள் உண்டு. அந்த உலகங்கள் எல்லாத்துக்குமே ஈஸ்வரி அப்படின்னா தலைவி, மங்களத்தை அருளக்கூடியவள், நன்மையை அருளக்கூடியவள் அப்படின்னு. அந்த வகையில நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காக அம்பிகை புவனேஸ்வரியா இந்த இடத்துல அருள் பாலிக்கிறார். இந்த 11வது அத்தியாயத்துல தான் நமக்கு தெரிஞ்ச அந்த ரொம்ப பிரசித்தமான மந்திரம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே அப்படின்னு வரும். இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னா சர்வார்த்த சாதிகே அப்படின்னு அதுல ஒரு வாக்கியம் உண்டு. அர்த்தம் அப்படின்னா விருப்பங்கள் அப்படின்னு பொருள். நம்ம என்னென்னலாம் விருப்பப்படுறோமோ அதெல்லாம் அம்பிகை நமக்கு நடத்தி கொடுப்பாளாம். சர்வ அர்த்த சாதிக்கே அப்படின்னு இந்த மந்திரத்துல வரும். அதனால உங்க மனதில் இருக்க வேண்டுதல்களை அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. புவனேஸ்வரியாக விளங்கக்கூடிய அந்த சண்டிகை நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி நமக்கு நன்மை அருளட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அத்தியாயத்தை தூங்குவோமாக. ஓம் ரீம் புவனேஸ்வரி சண்டிகா மூர்த்தஜே நமः. भीतिकरां प्रभते भुवनेश्वरी ओम ह्रीं भुवनेश्वरी चण्डिकायुच्छे स्वाहा आहुतित्रयं भूत्वा ओम ऋषिरुवाच स्वाहा देव्याः महासुरेन्द्रे सेन्द्रासुरावण्डिपुरोगास्तां कात्यायनीर्वृत्तकृतनाभाजिका स्वाहा प्रसीद विश्वेश्वरी वाहि विश्वम्भुवि श्रीदेवी
जगतस्त्वमे कामहि स्वरूपेण यतस्थितासि अपां स्वरूपस्थितादे तदाप्यायते कृष्णवलङ्घवीर्ये स्वाहा तम्बै प्रवेशक्तिवलङ्घवीर्याक्षस्य बीजं परमासिमाया सम्मोहितं देवि धमस्तमेतते तम्बै प्रसन्ना प्रमुख्य हेतु स्वाहा या समस्तास्तविते विभेदाः श्रियः समस्ता सकला जगत्सोते एकया पूरितमं भजेते कादेव श्री स्तम्भ्यपरापरोक्ति स्वाहा सर्वभूता यदा देवी स्वर्गमुक्तिप्रदायिनी तं सुदासुते कामभवन्तु परमोक्तये स्वाहा सर्वस्य बुद्धिरूपेण जनस्य हृदयंस्तये स्वर्गापवर्गते देवी नारायणि नमोऽस्तुते स्वाहा आकाष्ठादिरूपेण परिणामप्रदायिनी विश्वस्योपरतोषिके नारायणि नमोऽस्तुते स्वाहा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते स्वाहा स्थितिविनाशानां सिद्धिभूते सनातनी गुणाश्रये गुणवदे नारायणि नमोऽस्तुते स्वाहा शरणागतदीनार्थपरित्राणपराजने सर्वस्यार्थिहरे देवी नारायणि नमोऽस्तुते स्वाहा संयुक्तविमानस्ते ब्रह्माणि रूपधारिणी कौसाम्भाक्षरिके देवी नारायणि नमोऽस्तुते स्वाहा शूलचन्द्राहितरे महावृषभवाहिनी माहेश्वरी स्वरूपेण नारायणि नमोऽस्तुते स्वाहा मयूरगुप्तवृते महाशक्तिधरे नगे कौमारी रूपसंस्थाने नारायणि नमोऽस्तुते स्वाहा चक्रगदाशार्गृहीत परमायुधे प्रसीद वैष्णवी रूपे नारायणि नमोऽस्तुते स्वाहा गृहीतोग्रभाचक्रे दंष्ट्रो धृतवसुन्दरे वराहरूपिणि शिवे नारायणि नमोऽस्तुते स्वाहा समरूपेणोग्रेण अन्तं दैत्यान् कृतोद्यमे त्रैलोक्यत्राणसहिते नारायणि नमोऽस्तुते स्वाहा देवीनि महावज्रे सहस्रनयनोज्ज्वले वृत्रप्राणहरे चेत्री नारायणि नमोऽस्तुते स्वाहा भगवती स्वरूपेण हतदैत्य महाबले घोररूपे महारावे नारायणि नमोऽस्तुते स्वाहा नारायणवदने शिरोमाला विभूषणे चामुण्डामण्डवदने नारायणि नमोऽस्तुते स्वाहा विष्णुलज्जे महाविद्ये श्रद्धे पुष्टिस्तुते ध्रुवे महारात्रि महामाये नारायणि नमोऽस्तुते स्वाहा हे सरस्वतीवरे भूतिभ्रापुरविदाविधि नेदेत्वं प्रसीदेशे नारायणि नमोऽस्तुते स्वाहा सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भजेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते स्वाहा देवदनं सौम्यलोचनत्रे भूषितं पादुनः सर्वभूतेभ्यः कात्यायनि नमोऽस्तुते स्वाहा कालाकरालमत्युग्रं शेषासुरसूत्रं त्रिशूलं पादुनोऽभ्येदे भद्रकारि नमोऽस्तुते स्वाहा सेनया पुरया जगदे सागण्डा पादुनो देवी पापेभ्यः सत्सुदानि स्वाहा सुखसापङ्कचर्तिस्तैकरोज्वलः शुभाय खड्गो भवतु चण्डिके त्वान्मतावयं स्वाहा धर्मद्विडां देवी महासुराणां भवती भवन्ति विश्वासये त्रैभक्तिनं देवी प्रसीद परिपालनोर्भीतेः नित्यं यथा सर्वदा दुदनीव सद्यः पापान् सर्वजगतां प्रसन्नयातु उत्पादभागं समूहोपसर्गाणं स्वाहा प्रसीदत्वं देवी विश्वाताहारिणी त्रैलोक्यवासना मीठे लोकानां वरदा स्वाहा स्वाहा उपकारकं स्वाहा पूजो स्वाहा भादा प्रथमं योगीश्वरी रमयत्वयाकारं देवीनाथनं स्वाहा स्वाहा सुरेन्द्रे प्राप्य अष्टाविंशतिमे युगे संभोजनं सेवानियन्त्रे महाधनुर्वाहा गर्भसंभवा ततस्तो न शिष्यामि विद्याधरेवासनी स्वाहा रौद्रेण रूपेण पृथ्वीतले अवतीर्य हविष्यामि वै प्रविद्वां सुदानवात् स्वाहा जय भुवनेश्वर्यंभे जय 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 रविचंद्राग्निनयनत्रे जय जय आशांकुशल सत्करे जय जय प्रणतापमदफलप्रदे जय जय अखिल जगन्मात्रे जय जय कालकार्य जयप्रदे जय जय गणेश स्कंद जननी मातंगी भुवनेश्वरी सर्वमुद्रा करे तुभ्यं चामुण्डाजी सुमङ्गलम् भुवनेश्वरी जलिगायमा सकलाराधनी सच्चिदम பண்ணி மத்தியே அக்னிதுர்கா பூலோகத்துல சிருஷ்டி ஆயிடுச்சுன்னா அந்த ஆன்மா போய் திரும்பி என்ன ஆகணும்னா சரணாகதி ஆகணும்.
அப்படி இல்லை, இதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன ஆகும்னா நம்ம செய்யற பாப்பங்கள்னால திரும்பி புனர்ஜென்மா ஏற்படும். இப்படி நம்ம பிறந்துட்டோம், ஒரு பாப்பம் செய்யறோம், திரும்பி அடுத்த ஜென்மாவா பிறக்கிறோம், திரும்பி பிறந்துடும், பாப்பம் செய்யறோம், அடுத்த ஜென்மம், இப்படியே போயிட்டே இருந்தா அதுக்கு என்ன வழின்னா, இது மாதிரியான ஏதோ ஒரு இறை வழிபாடுகளை நம்ம கலக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம ஒரு தேவைக்காக தான் இது மாதிரியான பூஜைகளை பண்றோம். அந்த காமியங்களும் பூர்த்தியாகும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாபங்களும் குறையிறது. பாபம் குறையிறதுனால அடுத்த ஜென்மா நமக்கு இல்லாம போகிறது. அடுத்த ஜென்மா இல்லாம போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா மோட்சம் அப்படிங்கிற நிலை ஏற்படுறது. அப்படியாக இறை வழிபாடு பண்றதுனால இத்தனை சௌக்கியங்களும் நமக்கு கிடைக்கிறது. அப்படி இந்த அத்தியாயத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய அக்னிதுர்க்கை சண்டிகையை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சத்ரு உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி நம்ம நினைச்ச காரியம் ஜெயமாக அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து அக்னிதுர்கா சண்டிகையான ஹோமத்தை துவங்குகிறோம். ஓம் நம சண்டிகாயை. ஓம் தேவ்யவாச ஸ்வாஹா. சவே சவா நித்யம் சோஷந்தே சமாஹிதாத்ஸ்யாம் சகலாம் பாதா சமேஷ்யாதி சம்சயம் ஸ்வாஹா. மதுகைடவனாசம் ச வேடாசுரഘാതனம் கீர்த்திஷ்யந்தி ஏதத் பதம் சம்பர்ஷம் பஜோ ஸ்வாஹா. தம்யாஜுருதஸ்யானோம்யாம் ஜெகதேததா சோஷந்தே அவத்யாவமாத்முத்தம் ஸ்வாஹா. தேடாம் துஷ்கதம் கிஞ்ச துஷ்டததார்ஜாபதஹ ந பவிஷ்யத் தாரித்ர்யம் ந சைவேஷ்டவ்யோஜனம் ஸ்வாஹா. சத்ருதோ ந பயம் தஸ்ய வானராஜதா நிதாஸ்ரணோ காத கதானி சம்பவிஷ்யதி ஸ்வாஹா. महात्म्यं पठितव्यं समाहितेः श्रोतव्यं च सदा भक्त्या परमसुस्तयनं महत् स्वाहा. सर्वकार नहेतात्व महामारी समुद्वान् तदा प्रविद उत्पाद महात्म्यं समेव स्वाहा. एतत्पठे सम्यक् नित्यम् आयतनेव मया सदा न सिद्धमोक्षामि सान्निध्यं तत्र मे स्थितं स्वाहा. बलि प्रदाने पूजायाम् अधिकार्य महोत्सवे सर्वमेव सर्वे उच्चार्य श्राव्यमेव च स्वाहा. जानता वापि बलिपूजां तथा कृतां प्रतीक्षिष्याम्यहं प्रीत्या वह्निहोमं तथा कृतं स्वाहा. काले महापूजाग्रे दयाच वारिषगी तस्सां ममेदन् महात्म्यं श्रुता भक्ति समन्वित स्वाहा. सर्वबाधावनिर्मुक्तो धनधान्य सुतान्वितः मनुष्यो मत्प्रसादेन भविष्यति न संशय स्वाहा. ममेदन् महात्म्यं तथा चतुर्वयो स्वाहा. पराक्रमं च सिद्धेषु जायते निर्भयः पुमान् स्वाहा. संशम्याते कल्याणं सौपत्यते नन्दते सकलं पुंसा माहात्म्यं मम शृण्वतां स्वाहा. कर्मणि सर्वत्र तथा दुःस्वप्रदर्शने ग्रहपीडासोग्रासु महात्म्यं शृणुयान् मम स्वाहा. उपसर्गाशमं यान्ते ग्रहपीडासु दारुणाः दुःस्वप्नं च नृपदृष्टं सुस्वप्नमुपजायते स्वाहा. भूतानां बालानां शान्तिकारं संकालवेदेरणां मैत्रीकरणमुत्तमं स्वाहा. दुर्वृत्तानां शेषाणां बलहानिकरं परं रक्षोभूतविषादानां पठनादेवनासनं स्वाहा. पाणि तथा रोग्यं प्रयच्छति स्वाहा. रक्षां करोति भूतेभ्यो जन्मनां कीर्तनं मम युद्धेषणं यन्मे दुष्टदैत्यनिबृहणं स्वाहा. वैरिकृतं भयं पुंसा न धारयते ब्रह्मादिविकृत स्वाहा. ब्रह्मणा कृता शास्त्रो प्रयच्छन्ति शुभां मतिं रण्ये प्रान्तरे वापि दावाक्यपरिवार्ध स्वाहा. शून्ये गृहीतो वावशत्रुभिः स्मव्याघ्राविदारेण वने वनविदत्तिभिः स्वाहा. राज्ञाकृतेन जाग्युक्तो वध्यो बन्धकतोऽपि वा अघूर्णितो वा वातेन स्ततः पोते महान् तत्रैवान्तरधीयते देपिते वाजरातङ्काः स्वाधिकारान् सापुरा स्वाहा. सर्वे चक्रविन्दहतारयाः तीर्थदेव्यानि हरे शुम्भो देवे भवयुः स्वाहा. जगत्तं सकेतसं होग्रे तुलविक्रमेण संभेद महाविद्ये शेषापादालमायुः स्वाहा. भगवती देवी सानिध्यापपुनः पुनः सम्भूय गुरुतप्पूपजगतपरिपालनं स्वाहा. एतन्मुख्यते विश्वं सैव विश्वं प्रसूयते सा जातदाद विज्ञानं दुष्टारुद्धिं प्रयच्छति स्वाहा. देव सकलं ब्रह्माण्डं मृजेश्वर महाकाल्या महाकाले महामारी स्वरूपया स्वाहा. सैवकाले महामारी सैवसृष्टे भवत्यदा स्थितिं करोति भूतानां सैवकाले सनातनी स्वाहा. कालेनां सेवे लक्ष्मी वृद्धा वृद्धिप्रदा गृहे सेवा भावे तदा लक्ष्मी विनाशायोपजायते स्वाहा. स्कंधाधिरूढे शूलायुधकरे सदाशिव पर्यङ्गनिलये वाञ्छितार्थप्रदे सहलकार्यजयप्रदे राजराजेश्वरी श्रीमते कामेश्वर कुटुम्बिनी इक्षुदापदरे तुभ्यम्
சாமுண்டாஜி சுமங்கலம். இதுவரையிலே 12 அத்தியாயங்கள் நிறைவுற்றது. நிறைவான அத்தியாயம் இந்த 13வது அத்தியாயம். முதல் அத்தியாயத்துல நெய்மிச்சாரண்யம்னு ஒரு காட்டுல போய் ராஜாவும் ஒரு வைசியரும் கஷ்டப்பட்டு சுமேதசன்னு ஒரு ரிஷியை பார்த்து இந்த சண்டியை பூஜை பண்ணாங்க, ஹோமம் பண்ணாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அவங்களுக்கு வந்து இந்த அத்தியாயத்துல அம்பாள் எப்படி வரம் கொடுத்தா அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய கதை சுருக்கம். அந்த சுமேதசுங்கிற ராஜா வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் இழந்த ராஜ்யத்தை திரும்பி பெறணும் அப்படின்னு ராஜா வந்து வரம் கேட்குறான். அம்பாளும் வந்து அடுத்த பிறவில நீ சூரியனுடைய புதல்வனா பிறந்து ஒரு மன்வந்தரம் முழுக்க நீ ராஜாவா இருப்ப அப்படின்னு அம்பாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுறான். இந்த வியாபாரி வந்து சமாதிங்கிற வியாபாரி வந்து என்ன கேட்குறாருன்னா, அம்பாள் இடத்துல உன்னுடைய சரணார விந்தங்கள்ல எப்பொழுதும் எனக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு என்ன உன் கூட கூட்டுன்ற போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி மோட்சத்தை கேட்கிறார் அவர் அந்த வியாபாரி. அதையும் அம்பாள் அனுகிரகம் பண்றார். இப்படியாக 13 அத்தியாயங்கள் நிறைவடைகிறது. இதுல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தோணி இருக்கும், இது எத்தனையோ கல்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சண்டை. இந்த சண்டையே இப்ப பேசிட்டு இருக்கோம், இதை ஒரு ஹோமமா வேற பண்றோமே. அம்பாள் ஒரு நல்ல சக்தி இருந்தது, ஒரு தீய சக்தி இருந்தது. தீய சக்தியோட தலை அதிகமா தூக்கும் பொழுது நல்ல சக்தி அதை வந்து சம்ஹாரம் பண்ணது. இது இயல்பு தானே. இது எப்படி சூரபத்மன் வந்து கடுங்கோல் ஆட்சி பண்ணும்பொழுது முருகர் வந்து சூரனை வதம் பண்றார், மூஷிகாசுரனை விநாயகப் பெருமான் வதம் பண்றார். அட்டவீரத்தான தலங்கள்னு இருக்கு, 8 சிவபெருமான் 8 தீர செயல்கள் செய்தார். அதுல திருப்புரங்கிற அசுரனை 3 அசுரர்களை ஒரே நேரத்தில் சம்ஹாரம் பண்றார். இந்த சம்ஹாரம் பண்ணதை எல்லாத்தையும் ஏன் ரொம்ப பெருமையா பேசுறோம் அப்படின்னா, ஏன் இதை கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த சம்ஹாரத்தை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும் பொழுதும், இந்த கதைகளை ராமாயணம் போன்ற இந்த சம்ஹாரமான கதைகளை கேட்கும் பொழுதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய குரோதமான எண்ணங்கள் விலகும். அதனால தான் வந்து இன்னைக்கும் வந்து கந்த சஷ்டி அப்படின்னா முருகனுக்கு சூரசம்ஹாரங்கிற ஒரு பெரிய விழாவே நம்ம தொடர்ந்து தொட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதை பார்க்கறதுனாலையும் இந்த மந்திரங்களை கேட்கறதுனாலையும் இந்த பௌராணிகளை சிரவணம் பண்றதுனாலையும் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரோதமான இந்த காலத்துல வந்து அம்பாள் யாரையும் வந்து நேரா சம்ஹாரம் பண்றது கிடையாது. என்ன பண்றாங்கன்னா ஒரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு. இந்த யுகத்துல என்ன, கிருத யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுங்கிற ஒரு விஷயமே இல்லாம இருந்தது. அடுத்தது துவாபர யுகத்துல பக்கத்து தேசத்துல வச்சாங்க. ராமாயண கடன் நடந்த காலம் துவாபர யுகம். அடுத்தது கிருதயுகம், திரேதா யுகத்துல ராமாயணம் நடந்தது. துவாபர யுகத்துல மகாபாரதம் பக்கத்து வீட்டுல நடந்தது சண்டை. இந்த பக்கம் நல்லவனா அந்த பக்கம் கெட்டவங்க இருந்தாங்க. கலியுகத்துல என்ன தர்மம்னா, ஒரே மனுஷன் தான், அவனே ரொம்ப தெய்வமான குணத்தோடையும் இருப்பான். ரொம்ப கோபம் வந்ததுன்னா அவனே அசுரத்தனமா கத்தவும் செய்வான் இல்லையா? அப்ப இறை வழிபாடு பண்றதுனாலையும் இது மாதிரியான பௌராணிகங்களை கேட்கறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுரத்தன்மையானது குறையும். நமக்குள்ள இருக்க அந்த அசுரனை அம்மாள் வந்து வதம் பண்றதா ஐதீகம். இந்த 5 வருஷ காலம் தொடர்ந்து யாகம் பண்ணாங்க. அந்த சுமேதசுங்கிற ரிஷி குடியில வந்து ராஜாவும் வைசியரும் தொடர்ந்து இந்த சண்டிகை நோக்கி பூஜை யாகங்கள் பண்ணாங்க. அப்ப கடைசி நிறையும் தருவாயில அம்பாள் வந்து பிரத்யக்ஷமா வந்து அந்த யாக குண்டத்திலே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார். அது போல நமக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ண காரியங்கள் சீக்கிரமாக ஜெயமாக அமையணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிறைவான அத்தியாயம் 13 அத்தியாயமானது துவங்குகிறது. ஓம் நம சண்டிகாயி வன்னி மத்தியே ஓம் ஹ்ரீம் சிவாதாரிகா பரமேஸ்வரி श्री विद्या सप्तती चंडिकासना नमः। शिवाधारिका परमेश्वरी श्री विद्या सप्तती चंडिकामूर्तये नमः। बालार्कमण्डला भासां चतुर्बाहुं त्रिलोचना शांकसमराभीतिं धारयन्तीं शिवां भजे। धारिका चंडिकाली नमः। ध्यात्वा वाक्य हृदयेनैव जुह्यात्। ओम ह्रीं शिवात्मदं प्रथमं निर्विघ्नं राज्यापहरणेन तस्वाहा। नमस्ते महामुने सुन्दरधनाय अम्भाय नरी पूर्णमास्ति स्वाहा। समस्ते मे देवी सूक्तं परं तपन्नतौ तस्मिन् प्रदे देव्या कृतामूर्तिं महिमयीं स्वाहा। नाम चक्र दुस्सस्य पुष्पधूपाग्निदर्पणैः निराहारं कर्मणस्तु समाहितो स्वाहा। तो बलिं सेवेन च गात्रास्तकक्षतं एवं समाराधयतोऽस्तु भगवान्तर्हिता सत्यो भक्त्यादाभ्यां भिष्टदा एवं देव्या वरं लब्धा सुरथा क्षत्रियर्षभ स्वाहा। सूर्या जन्मशमासाद्ये सावर्णिर्भविता मनः स्वाहा। एवं देव्या वरं लब्धा सुरथा क्षत्रियर्षभ सूर्या जन्म समासाद्ये सावर्णिर्भविता मनुः सावर्णिर्भविता मनुः क्लीं ओम स्वाहा।
अर्चिते जय जय अभयप्रदे जय जय ज्ञानदायिनी जय जय मंडल रूपिणी जय जय शिवभिन्नाथधारिके जय जय श्रीचक्र राजनिलये जय जय सहलकार्य जयप्रभे जय जय निगमागम संवेदे श्रीदेवी ललिताम्बिके श्रीचक्रवासिनी तुभ्यं चामुण्डायै सुमङ्गलम् सर्वाराधने स्वस्तिकम् हरिहरयाय नमः श्रीसदेवस्य प्राणिदैः शृणोत्कृष्टम् अमन्तवो मान्तवो पक्ष्यन्ति श्रो मेधां स्वाहा रुद्राय गुरुराधानो मे ब्रह्मद्विषे सरावे अन्तबाहु अन्तनाय समदं कृणोम्यहं जावा पृथिवी आविवेश स्वाहा सूर्ये पितरमस्य मूर्धन्मम योनिरप्स्वा रुद्रसमुद्रे तावदिष्टे भुवनानि विश्वाधामं द्यामश्मणोपस्पृशामि स्वाहा विश्वाहा दिवा परजेन पृथिव्यै तावदेव हिना सम्बभूव स्वाहा अक्षरी मन्त्रेण हुनेत् ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डाय चे स्वाहा ओम ऐं ह्रीं क्लीं ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डाय चे स्वाहा ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डाय चे स्वाहा पुणे खड्गहस्ते हि आगच्छ पश्चिमे ओम भूर्भुवः स्वः श्वेतवक्त्रे उरगारूढे पाशहस्ते हि आगच्छ वायो ओम भूर्भुवः स्वः हरिते मृगारूढे ध्वजहस्ते हि आगच्छ उत्तरे ओम भूर्भुवः स्वः यक्षिणी सिंहारूढे गदाहस्ते हि तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसुतरसे नमः अग्ने त्वं वारयानभ्यो अस्मान् स्वस्तिभिरतु दुर्गान् विश्वान् ऊश्च पृथ्वीव हुलान पूर्वे भवादोकायतनयाय संयोः विश्वारिणो दुर्गा जातवेदस्सिन्धन्ननावादुरिताधिपरिषे अग्ने अत्रिमन्मनसा गृणाणोऽस्माकं बोध्यविदातुं सहमानमुग्रमग्निहुं भुमेम परमा सदस्ताते शरब्बर्डन्तु दुर्गाणि विश्वाक्षामद्देवादिदुरितात्यग्निः प्रत्नोषिकमेभ्यो अध्वरेणुधनाशहोदानभ्यः स्वाञ्चाग्ने धनुवं बिभ्रयस्वास्मुभ्यं ततौ भगमायतस्व यो गिर्जुक्तमेषोषिक्तन्त्रवेन्द्रविष्णारुणसञ्चरेम नागस्य पृष्ठमभिशंवसानो वैष्णवीं लोके इहमादयन्तां कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्राभिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावहजातवेदो लक्ष्मीमनभगामिनीं यस्यां हिरण्यन्विन्दे जङ्गामस्त्वं पुरुषाणहम् अश्वपूर्वामृतमध्यामस्यादप्रबोधिनी श्रियं देवीमुपह्वये श्रीमादेवेर्जुहताम् ऐं साङ्गारी सायुधारी सवाहरशक्तिपरिवारारी महाकाली महालक्ष्मी महासरस्वती रूपिणी चण्डिका मानवदारी इदं ताम्बूलकुमारपुष्पदहितं महाहुतिं समर्पयामि नमः स्वाहा पुष्पावदे प्रसोवदे फलनीरफलावदे विष्णवाहलिकामहेश्वर्यै स्वाहा तस्तमे धीतस्तमे कृतस्तमे स्वरस्तमे श्लोकस्तमे श्रावस्तमे सुतस्तमे ज्योतिस्तमे सुमस्तमे प्राणस्तमे पानस्तमे व्यानस्तमे सुस्तमे चित्तञ्च महाधीतञ्च मे वाक्च मे मनश्च मे चक्षुश्च मे श्रोत्रञ्च मे दक्षश्च मे बलञ्च मवाचश्च मे सत्यञ्च महाधिपत्यञ्च मे मण्यश्च मे भामश्च मे मश्च मे म्भश्च मे देमाच मे महिमाच मे परिमाच मे प्रतिमाच मे वर्ष्माच मे द्राभुजाच मे वृद्धञ्च मे वृद्धश्च मे सत्यञ्च मे श्रद्धाच मे जगच्च मे धनञ्च मे वसश्च मे त्रिहिश्च मे क्रीडाच मे मोदश्च मे दातुञ्च मे धनिष्यमाणञ्च मे दुक्तञ्च मे सुकृतञ्च मे कृतञ्च मे वेद्यञ्च मे भूतञ्च मे भविष्यच्च मे सुखञ्च मे सपदञ्च मर्धञ्च वरद्धश्च मे क्लुप्तञ्च मे कृतश्च मे मदश्च मे सुमदश्च मे सञ्च मे मयश्च मे प्रियञ्च मे कामश्च मे सोमनसश्च मे भद्रञ्च मे श्रेयश्च मे वश्यश्च मे यशश्च मे भगश्च मे द्रविणञ्च मे हिताच मे दर्भाच मे क्षेमश्च मे हरिश्च मे विश्वश्च मे महाश्च मे ज्ञातञ्च मे सुश्च मे भूश्च मे वीरञ्च मे रयश्च वरदञ्च मे वृदञ्च मे क्षणञ्च मे नामयश्च मे जीवादुश्च मे दीर्घायुक्तञ्च मे नमितञ्च मे भयञ्च मे सुगञ्च मे जयञ्च मे चूडाच मे दिनञ्च मे ऊर्ध्व मे सुहृदाच मे वयश्च मे रथश्च
समय घृतंचमे मधुचमे सक्रियचमे द्विवेदचमे घृतंचमे वृट्टिचमे जयंचमे अद्भुतंचमे रयिचमे राजचमे पट्टंचमे पुट्टचमे भुजमे प्रभुजमे भोजमे भूयचमे पूर्णचमे पूर्णतरंचमे क्षितिचमे पूजवाचमे नंचमे क्षुतचमे देहयचमे वाचमे माढाचमे इंद्राचमे मुद्गाचमे कल्वाचमे गोधूमाचमे मधुराचमे प्रियंगचमे नमचमे श्यामाकाचमे निवाराचमे अस्माचमे मृत्तिकाचमे ग्रयचमे कपटदाचमे शिखदाचमे अनस्पतयचमे हिरण्यचमे यचमे द्विचमे त्रमुचमे श्यामचमे लोहचमे कृष्णमापस्मे विदुसमोषदेशमे कृष्णवच्चंचमे कृष्णवच्चंचमे ग्राम्याचमे पशुवारण्यासे यज्ञेन कल्पन्ता वित्तंचमे विद्यस्मे भूतंचमे भूतस्मे वसुतमे वसुतस्मे कर्मचमे सक्तिस्मे कृष्णस्मे यमस्मे विदुस्मे अग्निस्मे इंद्रस्मे सोमस्मे इंद्रस्मे सवितास्मे इंद्रस्मे सरस्वतीस्मे इंद्रस्मे बूढ़ास्मे इंद्रस्मे बृहस्पतिस्मे इंद्रस्मे मित्रस्मे इंद्रस्मे अरुणस्मे इंद्रस्मे कुट्टास्मे इंद्रस्मे घातास्मे इंद्रस्मे विष्णुस्मे इंद्रस्मे विष्णुस्मे इंद्रस्मे वरदस्मे इंद्रस्मे इंद्रस्मे प्रोढादास्मे पदास्मे वरदस्मे नगाकारस्मे अग्निस्मे घर्मस्मे यज्ञस्मे सूर्यस्मे प्राणस्मे यथस्मे पृथ्वीस्मे दिदिस्मे दिदिस्मे देवस्मे सक्तये नमुले वरदस्मे ज्ञानपत्तावर्चमे तामस्मे नमस्मे यथस्मे इन्द्रास्मे वेदमस्मे वरदस्मे होरात्रयो विद्या बृहतदन्तरे ज्ञान कल्पेदाम गर्भास्मे वत्सास्मे त्रविस्मे द्विवेदमे आदित्यवाच्यमे द्वैतमे पञ्चास्मे पञ्चावीतमे त्रवत्सप्तमे त्रवत्सास्मे त्रिजवाच्यमे त्रियोच्यमे भट्टवाच्यमे भट्टोहितमुक्षास्मे असातमे ढवच्यमे वहच्यमे नड्भाग्यमे धृणस्मे आदिर्यज्ञानपदां प्राणोज्ञानपदां मानोज्ञानपदां ज्ञानोज्ञानपदां चक्षुर्ज्ञानपदां श्रोत्रज्ञानपदां मनोज्ञानपदां वाग्ज्ञानपदां आत्मा यज्ञानकल्पदां यज्ञो यज्ञानकल्पदां एकादमे दशदशमे पञ्चदशमे सप्तदशमे नवदशमे एकादशमे त्रयोदशमे पञ्चदशमे सप्तदशमे नवदशमे एकविंशतिदशमे त्रयोविंशतिदशमे पञ्चविंशतिदशमे सप्तविंशतिदशमे नवविंशतिदशमे एकत्रिंशतिदशमे त्रयस्त्रिंशतिदशमे चतुस्त्रिंशतिदशमे द्वादशमे षोडशमे विंशतिदशमे चतुर्विंशतिदशमे चण्डिकाम्बिकायै स्वाहा ओम भुव स्वाहा ओम भूर्भुवस्सुव स्वाहा नामार्चना पूर्वं संकल्पतया यजमानस्य मनोरथस्य चन्द्रघण्टायै नमः पुष्पाण्डायै नमः स्कन्दात्मा परमेश्वर्यै नमो नमः श्री चण्डिकाम्बिका भवति गौरी मिमाय सलिलानि तक्षद्ये कपते शरणं चण्डिके देवी शरणं चण्डिके शरणं चण्डिके देवी शरणं चण्डिके शरणं चण्डिके देवी शरणं चण्डिके सिंहवाहिनी सोमधारिणी स्वर्णभूषणी सिद्धयोगिनी बिन्दुवासिनी सामरञ्जनी चण्डिकाम्बिकां भावयाम्यहम् शरणं चण्डिके शरणं चण्डिके शरणं चण्डिके देवी शरणं चण्डिके शरणं चण्डिके देवी शरणं चण्डिके शरणं चण्डिके देवी शरणं चण्डिके महिषायिनी नग्नमोहिनी कष्टमर्दिनी शिष्टरूपिणी रोगनाशिनी चण्डिकाम्बिकां भावयाम्यहम् शरणं चण्डिके देवी शरणं चण्डिके शरणं चण्डिके देवी शरणं चण्डिके शरणं चण्डिके देवी शरणं चण्डिके शरणं चण्डिके कमलवासिनी विमलशोभिनी चण्डिकाम्बिकां भावयाम्यहम् शरणं चण्डिके देवी शरणं चण्डिके 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 देवी शरणं चण्डिके
तरुणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन வான்முகின்வளாகிய மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசினையே உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்குக நத்தவம் வேண்டுக மேன்மைகோல் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஹர நம பார்வதி பதயே
विदम्बादेन सकलेन रक्षा चन्द्रमामनुषो जातः दट्टो सूर्यो अजायताम् आन्द्रशाग्निक्षा दानाद्वाजिरजायता ॐ दूरमत्तत्वो इन्दुभीतादिराज्ञे तात्पुरत्तादभयन्नोऽस्तु नमो मन्दे नमो आमे सर्वैः सर्वोदधानो भावोनास्मै रुद्राय नमः Govan pushpam veda pushpavan javan swan bhavati chandavavan pushpavan javan swan bhavati devam veda gopam bhagitam veda